அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் அனிமல் ஃபார்ம். நான் ஒரு கம்யூனிஸ்ட், ஆனால் இந்த புத்தகத்தை இன்னும் நான் படிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே வேலை இந்த புத்தகத்தை படிக்கிறது தான். கம்யூனிசம்னா என்ன, அடக்குமுறைனா என்ன, அரசியல்னா என்ன அப்படின்ற தெளிவை கட்டாயம் இந்த புத்தகம் கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் நான் படித்த எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கதை உங்களை சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம். ஆனால் கட்டாயம் அரசியல் பற்றிய பார்வையை மாற்றும். அரசியல் ஏன் முக்கியம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியும் தரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தூரத்தில் ஒரு ஊர். அந்த ஊரில் முதலாளி பண்ணைன்னு ஒரு பண்ணை. அந்த பண்ணையோட முதலாளி பேர் மிஸ்டர் ஜோன்ஸ். வழக்கம் போல் மிஸ்டர் ஜோன்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிருகங்களை அதோட இடத்துல கட்டி போட்டுட்டு தூங்குறதுக்கு போகிறார். அவரோட அறைக்குள்ளே போய் சரியாக அவர் விளக்க அணைச்ச அதே நேரத்தில் பண்ணைக்குள்ளே ஒரே சலசலப்பு. மிருகங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. மிருகங்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இன்றைக்கி இரவு இங்கே வராமல் நம்ம மதியமாகவே இங்கே வந்திருந்தோன்னா ஏன் விலங்குலாம் கத்திக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மதியத்திலிருந்து விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு பேச்சு. பெரியவர் இன்றைக்கி பேச போகிறாராம்ப்பா. பெரியவருக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவை பற்றி நமக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லா மிருகங்களும் பேசிக்கிட்டு இருக்கு. யார் அந்த பெரியவர்? பெரியவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். சில சமயம் தாடி வச்சுருப்பார், சில சமயம் சடமுடி வச்சுருப்பார், சில சமயம் காவியில், சில சமயம் வெள்ளையில், சில சமயம் பச்சையில், சில சமயம் கருப்பில் ஆடை அணிஞ்சிருப்பார். இந்த உலகத்துக்காக தன்னோட வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட உன்னதமான கருத்துக்களை உன்னதமான நோக்கத்தோடு சொல்லிட்டு காணா போயிருப்பார். அவரை இன்னி வரைக்கும் நம்ம மறக்காமல் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த பண்ணைக்கான ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு வயதான பண்ணி. இன்றைக்கி அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு மிருகமும் தூங்கலை. மிருகத்துக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, தூக்கம் வந்தால் தூங்குறது. ஆனால் பெரியவர் பேச போகிறாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தூக்கத்தை கூட தியாகம் பண்ணுறதுக்கு அதுங்க தயாராக இருந்தது. தூரத்தில் ஒரு கொட்டாய் தெரியுது பாருங்க, அந்த மூலையில் ஒரு விளக்கு தொங்குதே, அதுக்கு கீழே ஒரு மணல் திட்டு இருக்குது, அதுக்கு மேலே உட்காந்துருக்காரே அவர் தான் பெரியவர். ஒரு விலங்காக உள்ளே வர ஆரம்பிச்சது. கோழிகள் வந்துருச்சு, நாய்கள் வந்துருச்சு, பன்னி வந்துருச்சு. 2 குதிரை வருது பாருங்க. ஒருத்தியோட பேர் கிளவர், ரொம்ப ரொம்ப நல்லவ. இன்னொருத்தவனோட பேர் பாக்ஸர். பாக்ஸர்னு சொல்லிட்டு பாக்ஸரை பற்றி சொல்லாமல் இந்த கதைக்குள்ளே போனோன்னா கதைக்கே நியாயம் கிடையாது. பாக்ஸர் மாதிரி கடினமாக உழைக்கக்கூடிய நபரே கிடையாது. கடினமான உழைப்பாளி. குதிரை மாதிரி திடகாத்திரமாக இருக்கணும், குதிரை மாதிரி கடினமாக உழைக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்கிறதுக்கு காரணமே பாக்ஸர்ன்ற இந்த குதிரை தான். இந்த உலகத்தில், ஏன் இந்த யூனிவர்ஸ்லேயே பாக்ஸர் மாதிரி உழைக்கக்கூடிய நபர்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் உழைப்பு மட்டும்தான். வயதான ஒரு கழுதை வருது, அதோட பேர் பெஞ்சமின். வயதானதுனால எப்பவும் கோவப்படுவார், எது மேலேயும் விருப்பமே காட்ட மாட்டார். இதுதானே வீடு அப்படின்னு போவார். ரொம்ப வருஷமாக இந்த பண்ணையில் இருக்கேன், இந்த பண்ணையில் அவர் சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தடவை அவர்கிட்டயே கேட்டுட்டேன், ஏன் சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு. இதில் சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போனார். அடுத்த சில மாதத்துக்கு நீங்களும் இந்த பண்ணையில் தான் இருக்க போகிறீங்க, தயவு செஞ்சு அவர்கிட்ட ஏன் பெஞ்சமின் சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஒவ்வொரு மிருகமாக வந்துருச்சு, எல்லா மிருகமும் அதோட இடத்துல உட்கார ஆரம்பிச்சிருச்சு. பெரியவர் பேச தொடங்குறாரு. தோழர்களே, உங்களை ஏன் நான் இங்கே வர வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு விசித்திரமான ரொம்ப முக்கியமான கனவு வந்தது. அந்த கனவை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் உங்களை வரவழைச்சிருக்கேன். கனவுக்கு அப்புறம் வருவோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டேன், இந்த உலகத்தை ரொம்ப பார்த்துட்டேன், இந்த வாழ்க்கையை ரொம்ப பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட என்னோடய புரிதலை, என்னோடய ஞானத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தோழர்களே? சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, பூசி மழுவ விரும்பலை. நம்ம வாழ்க்கை ரொம்ப சோகமானது. நம்ம வாழ்க்கை துன்பங்கள் நிறைஞ்சது. நம்மளோட வாழ்க்கையில் உழைப்புன்றதை தவிர நம்ம வேறு எதுவும் செய்கிறது கிடையாது. அசுவாசப்படுத்துறது, ஓய்வெடுக்கிறது, இளைப்பாடுறது, இப்படிப்பட்ட வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு விலங்குக்கு கூட தெரியாது.
வயிறார சாப்பிட்டதே கிடையாது. வயிறார நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கானே முதலாளி மனிதன், அவன்தான். சரிதானே, அவன்தான் புத்திசாலி, அவன்தான் திறமசாலி. இந்த உலகத்தில் உணவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும், மீதி மிச்சம் தானே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். சுற்றி பாருங்கள், எவ்வளவு புல் வளர்ந்து கிடக்கு. இந்த புல்லை நீங்கள் நினச்சா உங்களால் மேய முடியுமா? நீங்கள் நினச்சா போய் எடுத்துக்க முடியுமா? இந்த புல்லை எப்போ நீங்கள் மேயணும், எவ்வளவு நீங்கள் மேயணும், எவ்வளவு நேரம் மேயணுன்றத இந்த முதலாளி மனிதன் தான் சொல்லுவான். சரி, இந்த புல்லெல்லாம் அவன் தான் நட்டு வச்சானா அப்படின்னு கேட்டால், இந்த புல்லை அவன் நட்டலை. இயற்கை நமக்காக கொடுத்த புல்லை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம எவ்வளவு சாப்பிட்ணுன்றத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு சாப்பாடு நமக்கு கொடுக்குறான்? வயிறார நமக்கு சாப்பாடு கொடுக்குறானா? கிடையவே கிடையாது. எவ்வளவு சாப்பாடு கொடுத்தா இன்னைக்கு இரவு நம்ம சாகாமல் நாளைக்கு காலையில் வேலைக்கு வருவோமோ அவ்வளவு உணவு மட்டும்தான் அவன் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்திலேயே எதையும் உருவாக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா அது மனிதன் மட்டும்தான். அவன் ஒரு நாள் எடுக்கக்கூடிய ஓய்வை, அவன் ஒரு நாள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை, அவன் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை வாழ்நாள் முழுக்க நம்ம அனுபவிப்போமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவனால் எந்த ஒரு உணவையும் நமக்கு உருவாக்கி கொடுக்க முடியாது. அவனால் பாலை உற்பத்தி பண்ண முடியாது. அவனால் முட்டை போட முடியாது. அவனால் தோளில் ஏற வச்சுக்கிட்டு உழுவ முடியாது. ஏன், இந்த மூளையில் உட்காந்துருக்காளே 4 மாதம்தான் ஆகுது பிறந்து. அந்த முயலை துரத்தி அடித்தோம் அப்படின்னா தனியாக ஓடி போய் அவனால் பிடிக்க கூட முடியாது. இருந்தாலும் எல்லாம் அவனுக்கானது. உழைக்கக்கூடிய நமக்கு அவன் கொடுக்கக்கூடிய மிச்சம் மீதி தான். இல்லை, மிச்ச மீதி கூட கிடையாது. அவனுக்கு போருன்றதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச மீதியை நமக்கு கொடுத்துருந்தாலே நம்ம வயிறார சாப்பிட்ருக்க முடியும். ஏன், அவன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருந்து மீந்ததை நமக்கு கொடுத்தா கூட நம்ம வயிறார சாப்பிட்லாம். அவன் அதை கொடுக்கறதே கிடையாது. அவனோட வாழ்க்கைக்கு 10,000 15,000 மனிதர்கள் சாப்பிட்றதுக்கான உணவை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மீதியை நமக்கு கொடுக்குறான். அப்போ கூட மீதியை அவன் கொடுக்கல. நாளைக்கு நம்ம வேலைக்கு வரணும்னா, சாகாமல் இருக்கணும்னா எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்குறான். நமக்கு இப்படி உணவை கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற அனைத்தையும் எடுத்துக்கிறான். நம்மளோட சதையை எடுத்துக்கிறான், நம்மளோட உழைப்பை எடுத்துக்கிறான், நம்மளுடைய தோலை எடுத்துக்கிறான், ஏன் நம்ம போடக்கூடிய பீயை கூட எடுத்துக்கிறான். இதோ இருக்காளே பசு, இவ குழந்தைக்காக உருவாக்கி வச்சுருந்த பாலை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். இவளோட குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் ஆக்குறான். அந்த பாலை எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போகிறான்? இரவெல்லாம் குடிச்சிட்டு தூங்காமல் இருந்ததுனால காலையில் தூக்கம் வருதான். அந்த தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக காஃபி போட்டு சொகுசாக குடிக்கிறதுக்காக இவளோட குழந்தை அன்னைக்கு முழுக்க பட்னியாக கிடக்கட்டும்னு விடுறான். இவளோட குழந்தையாவது பட்னியாக கிடக்கட்டும்னு தான் விட்டான். இதோ மூளையில் இருக்காளுங்களே கோழிங்க, இவளோட முட்டையை, இவளோட குழந்தைகளையே எடுத்துகிட்டு போய் அவனோட சொகுசுக்காக பயன்படுத்திக்கிறான். இப்படிப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்டது தான் உழைப்பவனுடைய வாழ்க்கை. இதற்கெல்லாம் என்ன தீர்வு? இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான். மனிதன் இருக்கக்கூடாது. மனிதனை துரத்தி அடிச்சாகணும். மனிதனை நம்ம கட்டாயம் துரத்தி அடிக்க போகிறோம். மனிதனுடைய இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஒரு மனிதனாக மாறக்கூடாது. மனிதனுடைய அறங்களை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு மிருகமும் வீட்டில் வாழக்கூடாது. எந்த ஒரு மிருகமும் படுக்கையில் உறங்கக்கூடாது. எந்த ஒரு மிருகமும் சக மிருகத்தை கொல்லக்கூடாது. எந்த ஒரு மிருகமும் மது அருந்தக்கூடாது. எந்த ஒரு மிருகமும் பணத்தை தொடக்கூடாது. எந்த ஒரு மிருகமும் வியாபாரம் பண்ணக்கூடாது. வலியவனோ எளியவனோ, புத்தி இருக்கோ புத்தி இல்லையோ, உழைக்க முடியுதோ உழைக்க முடியலையோ, அனைவருக்கும் சமமான உணவு. உனக்கு பலம் இருக்குது, அதனால் உனக்கு அதிக உணவு. உனக்கு புத்தி கம்மியாக இருக்குது, அதனால் உனக்கு கம்மியான உணவுன்னு நம்ம பேசக்கூடாது. தோழர்களே, இப்போ என்னோடய கனவுக்கு வரேன். என்னுடைய கனவு புரட்சி. மனிதர்கள் இல்லாத உலகம், மனிதர்களை துரத்தி அடித்த அந்த உலகம். நமது உழைப்பு நமக்கு மட்டும்தான். உழைப்பு உழைப்பவனுக்கு மட்டும்தான். அந்த உலகத்தில் அனைத்து விலங்குகளும் சமமானவர்கள். அந்த உலகத்தில் பலசாலியோ பலமற்றவனோ, புத்தி கூர்மை உடையவனோ முட்டாளோ, உழைக்க முடிஞ்சவனோ உழைக்க முடியாதவனோ, அனைவரும் நமது சகோதரர்கள். ஒவ்வொரு மிருகத்துக்கும் எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பு. ஒவ்வொரு மிருகத்துக்கும் எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவு. இங்கு அனைவரும் சமமானவர்கள். அனைவருக்கும் சந்தோஷமும் உணவும் கிடைக்கும். இந்த கனவை, இந்த புரட்சியை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன். இந்த புரட்சி என்னோட வாழ்நாளில் நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த புரட்சியை ஒவ்வொரு நாளும் மனதில் வச்சு நீங்கள் நகரணும். அதை மனதில் வச்சுக்கிறதுக்காக இந்த பாடல் அப்படின்னு சொல்லி பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து அப்படின்ற ஒரு பாடலை பாடுறாரு. எல்லா விலங்குகளும் பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாண்டை சேர்த்து பாட ஆரம்பிக்குது.
பண்ணையில் ஒரே சத்தம். என்னடா விலங்குலாம் கத்திக்கிட்டு இருக்கு, ஒருவேளை நரி உள்ளே வந்துருச்சோ அப்படின்னு மிஸ்டர் ஜோன்ஸ் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வராரு. 6 தடவை வானத்தை பார்த்து சுடுறாரு. விலங்குகள் எல்லாம் கூட்டத்தை கலைச்சிட்டு ஓட ஆரம்பிக்குது. தன்னோட இருப்பிடத்தில் போய் படுத்து தூங்குது. மூணு ராத்திரி கழித்து பெரியவர் படுக்கையிலேயே அமைதியாக இறந்து போகிறாரு. அடுத்த 3 மாதத்துக்கு மிருகங்களுக்கு நடுவில் ரகசியமான பேச்சுவார்த்தை நிறைய நடக்குது. ஒவ்வொரு மிருகமும் பெரியவர் சொன்ன வார்த்தையை மனதில் வச்சுருந்தது. பெரியவர் பேசின வார்த்தைகள் அங்கே இருக்கிற விலங்குகள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை உருவாக்கியிருந்தது. பெரியவர் சொன்ன புரட்சி எப்போ வரும்? பெரியவர் சொன்ன அந்த புரட்சி என் வாழ்நாளில் வராமலேயே போகலாம். அந்த புரட்சியை நான் பார்க்காம கூட போகலாம். ஆனால் அந்த புரட்சிக்காக தயாராக வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு ஒவ்வொரு மிருகமும் நினைக்க ஆரம்பிச்சிது. மிருகங்கள்லேயே கொஞ்சம் புத்திசாலியான மிருகம்னா அது பன்னிகள் தான். அதனால பெரியவருடைய கருத்தை பரப்புறதும் அதை ஒன்றா தொகுக்கிறதும் பன்னியோட வேலையாக மாறிச்சு. பன்னியில் 2 முக்கியமான பன்னி. ஒன்று ஸ்னோபால், கொஞ்சம் நல்லவன், கொஞ்சம் புத்திசாலி. இன்னொருத்தவன் நெப்போலியன், பலசாலி, நல்லா பேசக்கூடியவன். 3ஆவதாக ஒரு பன்னியும் இருந்தது. கட்டையா குண்டா கொலுகொலுன்னு பார்த்தாலே கிள்ளி முத்தம் விட்டுக்கிற மாதிரி இருக்கே, அந்த பன்னியோட பேர் தான் ஸ்குவீலர். ஸ்குவீலர் ரொம்ப 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 திறமையான பேச்சாளர். எதை சொன்னாலும் தெளிவாக பேசுவான். குழப்பமான விஷயத்தை கையில் போய் கொடுத்தாலும் ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவன். ரொம்ப தெளிவான விஷயத்தை கூட குழப்பி விட தெரியும் அவனுக்கு. கருப்பை வெள்ளையாக்குவான், வெள்ளையை கருப்பாக்குவான். இந்த 3 பன்னிகளும் ஒன்றா சேர்ந்து பெரியவருடைய கருத்தை பரப்ப ஆரம்பிச்சிது, தொகுக்க ஆரம்பிச்சிது. பெரியவருடைய கருத்தை அனைத்தையும் நாங்கள் தொகுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த கருத்தோட பேர் அனிமலிசம் அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்து சில நாட்கள் கழித்து ஒரு ரகசிய கூட்டமும் நடக்குது. அந்த கூட்டத்தில் சில மிருகங்கள் எஜமானுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும்ல அப்படின்னு கேட்குது. எஜமான்னா மிஸ்டர் ஜோன்ஸ் தான். எஜமான் நமக்கு உணவு போடுறாரு, அவர் செத்துட்டாருன்னா, அவர் போயிட்டாருன்னா நமக்கெல்லாம் யார் உணவு கொடுப்பா அப்படின்னு சில மிருகங்கள் கேட்டுச்சு. சில புத்திசாலியான மிருகங்கள், இந்த புரட்சி என் வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது, அப்புறம் எதுக்கு இதுக்காக நான் வேலை செய்யணும், இந்த புரட்சி எப்படியும் நடந்தே தீரும்னு பெரியவர் சொல்லியிருக்காரு, அப்போது அது எப்படியும் நடக்க தான் போகுதுன்னா நான் எதுக்கு வேலை செய்யணும், புரட்சி நடக்கிற வரைக்கும் மிஸ்டர் ஜோன்ஸ் கிட்ட சாப்பிட்டுட்டு போகிறேன், புரட்சி நடந்ததுக்கப்புறம் அதோட பயனை அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டுது. சில முட்டாள்தனமான மிருகங்கள், மிஸ்டர் ஜோன்ஸ் எனக்கு ஒரு ரிப்பன் கட்டி விட்டுருக்காரு, அந்த ரிப்பன் அவர் போயிட்டாருன்னா என்கிட்ட இருக்காதுல்ல, இல்லை அவர் போனாலும் அந்த ரிப்பனை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுது. அதுக்கு ஸ்னோபால் சொன்னால், தோழரே, இந்த ரிப்பன் உங்களுடைய அடிமைத்தனத்தின் அடையாளம்ன்றது உங்களுக்கு தெரியலையா, இந்த ரிப்பனை விட சுதந்திரம் பெருசுன்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். இதை எல்லாத்த விட ரொம்ப கஷ்டமான வேலை பன்னிகளுக்கு இருந்தது. மோசஸ்னு ஒரு காக்கா, மிஸ்டர் ஜோன்ஸோட ரொம்ப செல்ல பிராணி. அதோட ஒரே வேலை வதந்திகளை பரப்புறது, மூட நம்பிக்கைகளை பரப்புறது. விலங்குகளுக்கு மிட்டாய்களின் மலைன்னு ஒரு இடம் இருக்குது. நம்மெல்லாம் செத்ததுக்கப்புறம் மிட்டாய்களின் மலைக்கு நம்ம போயிடுவோம். அந்த மலையில் நிறைய மிட்டாய் நமக்கு கிடைக்கும். அந்த மலைக்கு நம்ம போகணுன்னா மிஸ்டர் ஜோன்ஸ் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அவருக்கு விசுவாசமாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும். அப்படிப்பட்ட மிருகங்கள் தான் அங்கே போக முடியும் அப்படின்ற நம்பிக்கையை பரப்பி விட்டுச்சு. சில மிருகங்கள் இதை நம்பவும் செஞ்சுது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, நம்ப வேணாம் அப்படின்றத புரிய வைக்கிறதே பன்னிகளோட பெரிய வேலையாக இருந்தது. இப்படி நாள் போயிட்டே இருக்கிறப்போ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்பவே சீக்கிரமாக அந்த புரட்சியும் வந்துருச்சு. மிஸ்டர் ஜோன்ஸ் ஒரு திறமையான பண்ணையாள் தான், நல்லா தான் வேலை செய்வார். ஆனால் அவருக்கு வந்த நேரம் நிறைய கடன் வாங்கினதுனால பணம் இல்லாமல் போயிடுச்சு. பணம் இல்லாதனால விலங்குகளுக்கு ஒழுங்காக உணவு கொடுக்க முடியல. 1 வாரம் ஒழுங்காக உணவு கொடுக்கல, 2 வாரம் ஒழுங்காக உணவு கொடுக்கல. மிருகங்களுக்கெல்லாம் ஒரே பசி. விலங்குகளுக்கு பசின்னு வந்ததுக்கப்புறம் பெரியவர் தான் ஞாபகத்துக்கு வந்தார். பெரியவருடைய வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அனிமலிசம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பசு தான் இருந்த இடத்த உடைச்சிக்கிட்டு வேகமாக உணவு கிடங்குக்குள்ளே ஓடிடுச்சு. இதை பார்த்த மற்ற மிருகங்களும் தன்னோட கூட்டை உடைச்சிக்கிட்டு உணவு கிடங்குக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த மிஸ்டர் ஜோன்ஸ் அதிர்ந்து போகிறாரு. விலங்குகளுக்கு இப்படியும் செய்ய தெரியுமா, விலங்குகளுக்கும் கோபம் வருமா, விலங்குகளும் புரட்சி பண்ணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டார். இதை பார்த்த விலங்குகள் இன்னும் கோவப்பட்டு அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. பயத்தில் விட்டா போகிறோம் அப்படின்னு தலை தெறிக்க பண்ணையை விட்டு ஓடுறார். இப்போ பண்ணை விலங்குகள் நினச்ச மாதிரி அதோட கைக்கு வந்துருச்சு. மனிதன் இல்லாத பண்ணை அதோட கைவசம் ஆயிடுச்சு. விலங்குகளோட உழைப்பு விலங்குகளுக்காக மாறிடுச்சு. எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஸ்னோபால் ஒரு விஷயத்த சொன்னான். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லியாகணும்.
பன்னிகளான நாங்கள் கடந்த 3 மாதமாக ஒரு ரகசியமான விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். மிஸ்டர் ஜோன்ஸோட குழந்தையோட புத்தகம் எங்கள் கையில் கிடச்சிருந்தது. அதை வச்சு இப்போ நாங்கள் எழுத படிக்க கற்றுக்கிட்டோம். ஆமாம், எங்களால் எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் அப்படின்னு கையில் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அந்த பண்ணையோட பெயர் பலகையை நோக்கி போனான். முதலாளி பண்ணைன்னு எழுதியிருந்த அந்த பெயரை அடிச்சுட்டு விலங்குகள் பண்ணை அப்படின்னு மாற்றினான். இன்னிலிருந்து இந்த பண்ணையோட பேர் விலங்குகள் பண்ணை. இந்த பண்ணை விலங்குகளுக்கு சொந்தமானது, எந்த ஒரு முதலாளிக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொன்னான். அது மட்டும் கிடையாது, இந்த அனிமலிசம்ன்ற கோட்பாடை 7 விதிகளாக நாங்கள் எளிமைப்படுத்திட்டோம். இதற்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய வழிமுறை இந்த 7 விதி தான் அப்படின்னு அங்கேருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த 7 விதியையும் எழுத ஆரம்பித்தான். அந்த 7 விதிகள் இதுதான்: 2 காலில் நடக்கும் உயிரினம் நமது எதிரிகள், 4 காலில் நடக்கும் உயிரினமும் ரக்கை உடைய உயிரினமும் நமது தோழர்கள், எந்த ஒரு மிருகமும் சட்டை அணியக்கூடாது, எந்த ஒரு மிருகமும் மெத்தையில் உறங்கக்கூடாது, எந்த ஒரு மிருகமும் மது அருந்தக்கூடாது, எந்த ஒரு மிருகமும் சக மிருகத்தை கொல்லக்கூடாது, அனைத்து மிருகமும் சமமானவர்கள். இந்த 7 விதியை எழுதிட்டு இதற்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய வழிமுறை இதுதான் நம்ம வாழ்க்கையின் கொள்கை அப்படின்னு சொன்னான். இப்போது நம்ம வயல்வெளிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உழைப்பு நம்மளை அழைக்க ஆரம்பிச்சிருச்சு. வயல்வெளிக்கு போகிறோம். மிஸ்டர் ஜோன்ஸாலையும் அவனுடைய மனிதர்களாலையும் முடியாத அளவுக்கு அறுவடையை இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சில பசுக்கள் கத்த ஆரம்பிச்சிது. 24 மணி நேரமாக அந்த பசுக்கிட்ட யாருமே பால் கறக்கலை. அதனால கனத்த மடியின் வழியில் அது கத்த ஆரம்பிச்சிது. உடனடியாக வாளி எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட இருந்து பாலை கறந்தாச்சு. 5 வாளி நுரத்ததும்ப பால். ஒவ்வொரு மிருகமும் இந்த பாலை ஆசையோடு பார்த்துச்சு. இந்த பாலை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு மிருகம் கேட்டுச்சு. மிஸ்டர் ஜோன்ஸ் இருந்த வரைக்கும் எங்களோட சாப்பாட்டில் கரைச்சி கொடுப்பாரு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கோழிகள் கேட்க ஆரம்பிச்சிது. அதற்கு நெப்போலியன், தோழர்களே, பாலை பற்றி வருத்தப்பட வேண்டிய நேரம் இது கிடையாது, இது உழைப்பதற்கான நேரம். வயல்வெளி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, வயல்வெளிக்கு போயிட்டு வாங்க, ஸ்னோபால் உங்களை வழி நடத்துமா, இன்றைக்கி முதல் முறையாக நமக்காக நம்ம உழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். எல்லா மிருகமும் ரொம்ப குஷியில் அன்றைக்கி வேலைக்கு போனது. இது வரைக்கும் உழைக்காத அளவுக்கு கடினமாக உழைச்சிது. அன்றைக்கி சாயங்காலம் திரும்ப பண்ணைக்கு வந்தப்போ அந்த 5 வாளி பாலும் காணா போயிருந்தது. விலங்குகளால் இவ்வளவு கடினமாக வேலை பார்க்க முடியுமா? அங்கே பாருங்களேன், எவ்வளவு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் சந்தோஷமாக உழைக்குதுங்க. ஏன்னா தன்னோட உழைப்பு தனக்குத்தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்குது? அவ்வளவு சந்தோஷம் ஒவ்வொரு மிருகத்துக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அறுவடையை பண்ணியும் காட்டிடுச்சு. ஆனால் வேலை செய்கிறது அவ்வளவு சுலபமாலாம் இல்லை. ஏன்னா கருவிகள் எல்லாம் மனிதனுக்காக வடிவமைக்கப்பட்டதாக இருந்தது. இதை எப்படி பயன்படுத்துறதுன்ற கேள்வி அடிக்கடி வரும். நிறைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் தீர்வு சொல்கிறது புத்திசாலியான பன்னிகள் மட்டும்தான். இப்படி தீர்வு சொல்கிறதுனாலேயே தீர்வு சொல்கிறது மட்டுமே அதோட வேலையானது. என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறதே அதோட வேலையானது. வழி நடத்துறதே அதோட வேலையானது. அதனால பன்னிகள் பெருசாக உழைக்கலை, ஆனால் தலைமை தாங்கினது. வாருங்கள் தோழர்களே, செல்லுங்கள் தோழர்களேன்னு அது கம்பீரமாக பேசுகிறத பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒரு கூட்டம் நடக்கும். கொடியேற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணை வீட்டிலேருந்து பச்சை கலரில் ஒரு துணி கிடச்சிது. அந்த துணியில் மாட்டோட கொம்பையும் குதிரையோட காலையும் வரைஞ்சி அதுதான் நம்ம கொடின்னு ஏற்ற ஆரம்பித்தாங்க. இந்த பச்சை நிறம் நம்மளோட பசுமையான நிலத்தை குறிக்கும், மாட்டோட கொம்பும் குதிரையோட காலும் நம்மளோட உழைப்பை குறிக்கும் அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துலேயும் அடுத்த வாரம் என்ன வேலை செய்யணும் அப்படின்றதுக்கான வாக்களிப்பும் நடக்கும். பன்னிகள் பொதுவாக என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்றத சொல்லும். அதில் எந்த வேலையை செய்யலாம் அப்படின்றதுக்கு வாக்கு எல்லா விலங்குகளும் அளிக்கும். பொதுவாக ஸ்னோபால் ஒரு விஷயத்த சொல்லுவான், நெப்போலியன் அதற்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த சொல்லுவான். நெப்போலியன் ஒன்று சொன்னால் ஸ்னோபால் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஸ்னோபால் சொல்கிறான், வைல்ட் பீஸ்ட் ரீஎஜுகேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை நம்ம உருவாக்கணும், அதன் மூலியமாக எல்லா விலங்குகளுக்கும் எழுத படிக்க சொல்லித்தரணும் அப்படின்றத சொல்கிறான். அதற்கப்புறம் எழுத படிக்கவும் சொல்லித்தரான். எல்லா மிருகமும் கொஞ்சம் கொஞ்சம் எழுத படிக்கவும் கற்றுக்குச்சு. இந்த 7 விதிகளையும் நல்ல மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சது எல்லா விலங்குகளும். இது கஷ்டமாக இருக்கா, இன்னும் எளிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு 4 கால்கள் நண்பர்கள், 2 கால்கள் எதிரிகள் அப்படின்னு சொன்னான். அதை ஒரு கோஷமாகவே எல்லா விலங்குகளும் சொல்ல ஆரம்பிச்சிது. ஆனால் பறவைகள் மட்டும் அதை ஏற்றுக்கல. 2 கால்கள் எதிரிகள்னா எங்களுக்கும் 2 கால் தான் இருக்குது, நாங்களும் எதிரிகளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிது. தோழர்களே, உங்களிடம் 2 ரக்கைகள் இருக்கிறது. ரக்கைகளை நகருவதற்காக தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நகருவதற்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் கால்கள் தான்.
அடுத்தவர்களை அடக்குவதற்காக பயன்படுத்துறது மட்டும்தான் கை. அந்த வகையில் நீங்களும் 4 கால்கள் உயிரினம் தான் அப்படின்னு சொல்லி சமாதானமும் படுத்தினான். இதெல்லாம் நெப்போலியனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், என்ன கிமிட்டின்னு. எஜுகேஷன், இந்த கல்வின்றது எதற்கு வளர்ந்தவங்களுக்கு, வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தானே தேவை அப்படின்னு நினச்சான். அப்போ தான் 2 நாய் புதுசாக 9 குட்டி போட்டிருந்தது. அந்த 9 நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு போனான். இந்த 9 நாய்க்குட்டியும் இதுக்கப்புறம் என்னோட பொறுப்பு, நான் இதை வளர்க்க போகிறேன், நான் இதற்கு கல்வி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதற்கப்புறம் அந்த நாய்க்குட்டிக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, ஆமாம் அந்த 5 வாலி பாலுக்கு என்னாச்சுன்னு இப்போ எல்லா விலங்குகளுக்கும் தெரியும். பன்னிகள் தன்னோட சாப்பாட்டில் கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதுங்க சாப்பிட்டுடுச்சு. திடீர்னு காத்தடி நாளும் வந்துருச்சு. நிறைய பழங்கள் கீழே கொட்ட ஆரம்பிச்சிது. கூடையாக பழம். எல்லா விலங்குகளுக்கும் பழம் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தப்போ பன்னிகள் மட்டும் அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிது. என்ன, பாலையும் பன்னிகள் மட்டுமே சாப்பிடுது, பழத்தையும் பன்னிகள் மட்டுமே சாப்பிடுது அப்படின்னு சில மிருகங்கள் பேச ஆரம்பிச்சிது. அப்போ தான் ஸ்குவீலர் வந்தான். யார் ஸ்குவீலர்? இந்த கருப்பை வெள்ளையாகவும் வெள்ளையை கருப்பாகவும் மாற்றக்கூடிய ரொம்ப சிறந்த பேச்சாளன். தோழர்களே, உங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன் பன்னிகள் மட்டும் பாலையும் பழத்தையும் சாப்பிடுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், பன்னிகளுக்கு பாலும் பழமும் பிடிக்கவே பிடிக்காது. பாலையும் பழத்தையும் பன்னிகளால் சுவைக்கவே முடியாது. அது ரொம்ப கசப்பான விஷயமாக தான் பன்னிகளுக்கு இருக்கும். நானே எத்தனையோ தடவை பாலையும் பழத்தையும் சாப்பிடும்போது வாந்தி எடுத்துடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். இதுக்கு மேலேயும் இந்த பாலையும் பழத்தையும் நம்ம சாப்பிடணுமா, இதை தூக்கி எறிஞ்சிட்டு சுவையான உணவை நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு ஏங்கியிருக்கேன். இந்த பாலையும் பழத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இடத்த விட்டே ஓடிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். அப்படிலாம் நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நினைவுக்கு வரும். ஒரே ஒரு விஷயந்தான் என் கண்ணுக்கு தெரியும். அது வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய முகங்கள் தான். இந்த விலங்கு பண்ணைன்ற பெயர் தான் எனக்கு நினைவுக்கு வரும். நம்ம பாலையும் பழத்தையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்றது எதுக்காக? இந்த விலங்கு பண்ணையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தானே, இந்த பண்ணைக்கு தானே. உங்களுக்கே தெரியும் தோழர்களே, பன்னிகள் மாதிரி யாராலையும் சிந்திக்க முடியாது. நாங்கள் தான் எல்லாத்திற்கும் தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு பாலும் பழமும் தேவைப்படுது. நாங்கள் பாலையும் பழத்தையும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். அது எங்களுக்கு அருவருப்பான விஷயமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டா மட்டும்தான் எங்களால் தீர்வு கொடுக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு தோணும் போது, இந்த விலங்குகளுக்காக தானே உயிர் வாழ்கிறோம், இந்த பண்ணைக்காக தானே உயிர் வாழ்கிறோம். கேவலம் இவங்களுக்காக இந்த பாலையும் பழத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டோமா அப்படின்னு தோணும். இந்த பாலையும் பழத்தையும் நாங்கள் சாப்பிட்லன்னா என்ன நடக்கும் தோழர்களே? சொல்லுங்கள், என்ன நடக்கும்? நம்ம துரைத்து அடித்த அந்த மிஸ்டர் ஜோன்ஸ் திரும்ப உள்ளே வந்துடுவான். அவன் திரும்ப வரலாமா? மிஸ்டர் ஜோன்ஸை திரும்ப நம்ம உள்ளே அனுமதிக்கலாமா? சொல்லுங்கள் தோழர்களே. இப்படி கேட்டதுக்கப்புறம் விலங்குகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன வேணால் நடக்கட்டும், மிஸ்டர் ஜோன்ஸ் மட்டும் உள்ளே திரும்ப வரக்கூடாது. அவன் வரக்கூடாதுன்னா இந்த பன்னிகள் பாலையும் பழத்தையும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுச்சு. அதுக்கப்புறம் பன்னிகள் மட்டும் ஏன் பாலையும் பழத்தையும் சாப்பிடுதுன்னு யாராவது ஒரு நபர் கேள்வி கேட்டால் அந்த நபர் மிஸ்டர் ஜோன்ஸோட ஆளு அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டுச்சு. சரிதானே, இவங்க ஒரு தப்பு செய்தாங்க, கேள்வி கேட்டோம்னா நம்ம அவங்க ஆள் தானே. விலங்கு பண்ணையில் நடந்த விஷயம் பக்கத்து பண்ணைகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. வெளியில் இருக்கிற மனிதர்கள் யாரும் நம்பலை. அது எப்படி ஒரு பண்ணையை விலங்குகளே நடத்த முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் ஸ்னோபாலும் நெப்போலியனும் தன்னிடம் இருந்த புறாக்களை தூது அனுப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற பண்ணைகளுக்கெல்லாம் பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து பாடலை சொல்லி கொடுக்கவும் ஆரம்பித்தான். இப்போ எல்லா பண்ணைகள்லையும் பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து பாடல் ஒலிக்க ஆரம்பிச்சிது. இதெல்லாம் கேட்ட மனிதர்கள் கோபம் அடைஞ்சாங்க. மிஸ்டர் ஜோன்ஸோடு சேர்ந்து விலங்கு பண்ணையை நோக்கி வரவும் ஆரம்பித்தாங்க. போர் வரும் அப்படின்றத ஸ்னோபாலும் நெப்போலியனும் ஏற்கனவே யூகிச்சு தான் இருந்தாங்க. இப்போ போரும் வந்துருச்சு. முதல்ல பறவைகள், பின்னாடி நாய்கள், அதற்கப்புறம் ஆடுகள், அதற்கப்புறம் மாடுகள், அதுக்கப்புறம் குதிரைகள், கடைசியாக போகிறதுக்காக பன்னிகளோட படையும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. போர் ரொம்ப கொடூரமாக நடக்க ஆரம்பிச்சுது. ஒரு ஆடும் அதில் இறந்து போச்சு. மிஸ்டர் ஜோன்ஸ் சுட்ட துப்பாக்கியிலேருந்து ஒரு குண்டு ஸ்னோபால் மேலேயும் பட்டது. ஸ்னோபால் ரத்தம் கசிய ஆரம்பித்தான். பாக்ஸர் எட்டி உதைச்சதில் ஒரு சின்ன பையன் இறந்தே போயிட்டான். ஒரு பையன் இறந்து போனான் அப்படின்னதுக்கப்புறம் எல்லா மனிதர்களும் அவனை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாக்ஸர் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். என் காலில் லாடம் கட்டியிருக்கேன் அப்படின்றதே நான் மறந்துட்டேன், தெரியாமல் எட்டி உதைச்சிட்டேன், நான் இதை வேணும்னு செய்யலை அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருக்கப்போ ஸ்னோபால் சொன்னான், தோழரே இரக்கம் வேண்டாம், போர்னா போர் தான். எந்த ஒரு மனிதனும் நல்ல மனிதன்லாம் கிடையாது.
ஒரே நல்ல மனிதன் இறந்த மனிதன் மட்டும்தான் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அந்த இறந்த ஆடை எடுத்துகிட்டு போய் புதைச்சாங்க. அந்த இடத்துல இருந்து ஸ்னோபால் சொன்னான், தோழர்களே, விலங்கு பண்ணைக்காக நம்ம உயிரை கொடுக்கணுன்ற ஒரு சூழல் வந்தால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இப்படித்தான் நம்ம உயிரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடித்தான். இதற்கப்புறம் இந்த போரை எப்படி நம்ம அழைக்கிறது அப்படின்ற கூட்டமும் நடந்தது. இந்த போரை இதுக்கப்புறம் மாட்டுத் தொழுவத்தின் போர் அப்படின்னு தான் கூப்பிடணுன்ற முடிவும் எடுத்தாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் கொண்டு வந்த துப்பாக்கியை அங்கேயே விட்டுட்டு போயிருந்தான். பண்ணைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் குண்டு இருக்குது அப்படின்றது விலங்குகளுக்கும் தெரியும். அதனால் இதுக்கப்புறம் வருடத்துக்கு 2 முறை துப்பாக்கி சத்தம் முழங்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க. ஒன்று மாட்டுத் தொழுவத்தின் போர் நடந்த இந்த நாளில், இன்னொன்று புரட்சி நடந்த புரட்சி தினத்தன்று. ஜான்வரி மாதம் வந்தது. ஒரே குளிர், நிலமெல்லாம் பார்க்குறதுக்கு இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு உணவையும் பெருசாக உற்பத்தி பண்ணவே முடியல. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு கூட்டத்தில் பேச ஆரம்பித்தா எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கிறவும் முடியல. அதற்கு முக்கியமான காரணம் ஸ்னோபாலும் நெப்போலியனும் எந்நேரமும் சண்டை போட்டது தான். ஸ்னோபால் எதை சொன்னாலும் நெப்போலியன் எதிர்த்தான், நெப்போலியன் எதை சொன்னாலும் ஸ்னோபால் எடுத்தான். அன்றைக்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் ஸ்னோபால் புதுசாக ஒரு விஷயத்த சொன்னான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காற்றாலை, ஒரு விண்மில்லை கட்டியாகணும். விண்மில் கட்டுறது மூலியமாக நம்மளால் கரண்ட்டை உற்பத்தி பண்ண முடியும். அந்த கரண்ட்டை வச்சு நம்மளால் உணவை அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும், அறுவடை பண்ண முடியும், பதப்படுத்த முடியும். இந்த மாதிரி குளிர் நேரங்கள்லேயும் நம்ம இதமாக வச்சுக்க முடியும். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இந்த விண்மில் தான் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் ஜோன்ஸோட சில புத்தகங்கள் எனக்கு கிடச்சிது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள். அதெல்லாம் படித்து தான் இந்த தீர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். நெப்போலியனுக்கு இதில் உடன்பாடே இல்லை. என்னது, விண்மில் கட்டணுமா? நம்ம இப்போ பசியில் வாடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவை உணவு தான், விண்மில் கிடையாது. விண்மில் கட்டினா தான் உணவே நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி குளிரை நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த குளிரில் நம்மளால் எந்த ஒரு உணவையும் விண்மில் இல்லாமல் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு நெப்போலியன் விண்மிலுக்கு நேரம் செலவு பண்ணி விரயம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளை தற்காத்துக்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். எப்போ வேணால் படையெடுத்து மனிதர்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறான். படையெடுத்து மனிதர்கள் வரக்கூடாது அப்படின்னா பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்துன்ற பாடலையும் அனிமலிசம்ன்ற கொள்கையையும் மற்ற வெளியில் இருக்கக்கூடிய பண்ணைகளுக்கும் நம்ம பரப்பி ஆகணும் அப்படின்னு ஸ்னோபால் சொல்கிறான். மனிதர்கள் படையெடுத்து வரப்போ என்ன செய்வன் நெப்போலியன் கேட்க, பக்கத்தில் இருக்கிற பண்ணைகளுக்கும் அனிமலிசத்தை பரப்புனா மனிதர்கள் படையெடுத்தே வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஸ்னோபால் சொல்ல, அன்னைக்கும் அந்த கூட்டத்தில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காமல் கூட்டம் முடியுது. ஸ்னோபால் கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது விண்மில்லை கட்டியாகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறான். தரையில் மிகப்பெரிய விண்மில் டிசைனை வரையவும் ஆரம்பிக்கிறான். விண்மில் டிசைனை இப்போ முடிச்சும் செஞ்சிட்டான். அன்றைக்கி இரவு யாருக்கும் தெரியாமல் நெப்போலியன் அந்த அறைக்குள்ளே வந்தான். ஒரு காலை தூக்கி அந்த விண்மில் டிசைன் மேலே மூத்திரம் பேஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். யார் தன்னோட டிசைனை இப்படி பண்ணா அப்படின்ற கோபம் ஸ்னோபாலுக்கு. உடனடியாக இதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தாகணும்னு கூட்டத்தை கூட்டுறான். விண்மில் கட்டினா என்னெல்லாம் பயன் கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன் விண்மில் கட்டக்கூடாது அப்படின்றத நெப்போலியன் சொல்கிறான். கடைசியில் ஸ்னோபால் ஒரு விஷயத்த சொன்னான். விண்மில் கட்டுறது மூலியமாக நம்மளுடைய உழைப்புன்றது குறையும். மிஸ்டர் ஜோன்ஸ் இருந்த காலத்தை விட அதிகமாக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உணவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. மிஸ்டர் ஜோன்ஸ் கூட நம்மளை இவ்வளவு பட்டினி போட்டது கிடையாது. இந்த விண்மில் வந்தது அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு குறையும். வாரத்துக்கு 3 நாள் உழைச்சா போகிறோம், 4 நாள் ஓய்வு, உணவும் வயிறார நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் எல்லா மிருகங்களும் ஸ்னோபால் சொல்கிறது தான் சரியோ அப்படின்ற பார்வையே கொடுத்தது. இதை கவனித்த நெப்போலியன் ஒரு முறைச்சான். ஒரு சத்தத்தை போட்டான். திடீர்னு 9 பெரிய நாய்கள் ஓடி வந்தது. ஸ்னோபாலை கொல்றதுக்காக பாஞ்சுது. ஸ்னோபால் ஓட ஆரம்பித்தான். வளைஞ்சு ஓடுறான், இடுக்கில் பூந்து ஓடுறான், தாவி குதிச்சு ஓடுறான். அந்த நாய்களும் அவனை துரத்துக்கிட்டே போகுது. ஸ்னோபால் கடைசியில் ஒரு பொந்தில் பூந்து பண்ணையை விட்டே வெளியே ஓடிடுறான். எல்லா மிருகங்களுக்கும் ஆச்சரியம். நம்ம பண்ணைக்குள்ளே இவ்வளவு கொடூரமான நாய்களா? இந்த நாய்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த நாய்கள் எங்கேருந்து வந்ததுன்றது தெரிஞ்சிருச்சு. நெப்போலியன் சில நாட்களுக்கு முன்பு இந்த நாய்களை நான் வளர்க்க போகிறேன், இதுக்கு நான் கல்வி கொடுக்க போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போனேன் அந்த 9 குட்டி தான் இது அனைத்தும். நெப்போலியனுக்காக இப்போ காவல் காக்க ஆரம்பிச்சிது அந்த நாய்கள். நெப்போலியனை நெருங்கினா கடிச்சு கொண்டுடுவோம் அப்படின்ற ஒரு பார்வையே கொடுத்தது. நெப்போலியன் பொறுமையாக நடந்து போனான். கம்பீரமாக நாய்கள் சூழ நடந்து போனான். ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டில் ஏறி உட்காந்தான். இந்த மணல் திட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாம், பெரியவர் அமர்ந்திருந்த அந்த மணல் திட்டு தான். எப்பெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரோ இங்கே தான் அமருவார். எப்பெல்லாம் கதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ இங்கே தான் அமருவார். இப்போ அதுதான் நெப்போலியனோட சிம்மாசனம். அதில் உட்கார்ந்து நெப்போலியன் பேச ஆரம்பிக்கிறான். தோழர்களே, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டன்றது நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு முடிவும் எடுத்து உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டி இல்லை. நான் பண்ணிகளால் ஆன ஒரு அவையை அமைச்சிட்டேன்.
அவங்க இதற்கப்புறம் என்ன செய்யணுன்ற முடிவு எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லவும் செய்வாங்க. இதற்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வேணும்னு நினச்சா வந்து கொடியை நீங்கள் ஏற்றிக்கலாம். வேணும்னு நினச்சா வந்து பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து பாடலையும் நீங்கள் பாடிக்கலாம். அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. இதை கேட்ட விலங்குகள் ஏதோ பேச ஆரம்பிக்குது. விலங்குகள் பேசுகிறத கவனித்த நாய்கள் வேகமாக குலைக்க ஆரம்பிக்குது. நெப்போலியன் அமைச்சு வச்சிருந்த ஆட்டு மந்தைகள் 4 கால்கள் நண்பர்கள், 2 கால்கள் எதிரிகள்ன்ற கோஷத்தை சத்தமாக போட ஆரம்பிக்குது. இந்த கோஷத்தில் விலங்குகளால் பேச முடியல. அதற்கப்புறம் விலங்குகள் பேசணும்னு நினைக்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் போனது. ஸ்குவீலர் வழக்கம் போல் பேச வந்தான். தோழர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெளிவாக புரியுது. நெப்போலியன் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாரா? அதிகாரத்துக்கு எதிராக போராடின நம்ம இடத்துல அதிகாரமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கு நல்லா புரியுது தோழர்களே. நெப்போலியன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினச்ச நெப்போலியன், அதற்காக போராடின நெப்போலியனே இப்போ அதிகாரத்தை கையில் எடுத்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். மனமுடைந்து இருக்கார். இருந்தாலும் நெப்போலியன் ஏன் கையில் அதிகாரத்தை எடுத்தாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா தோழர்களே, உங்களில் பல பேர் ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க. உங்களை சுலபமாக எல்லாரும் ஏமாற்றிடுறாங்க. இந்த ஸ்னோபால் பார்த்தீங்களா, நமக்கு அழிவை ஏற்படுத்த பார்த்தான். ஒரு விண்மீலை கொண்டு வந்து நம்ம பண்ணையவே ஒழிக்க நினச்சான். அவன் ஏன் அப்படி செஞ்சான் தெரியுமா? மிஸ்டர் ஜோன்ஸோட ஆள் அவன் விண்மீலை உள்ளே கொண்டு வரது மூலியமாக உங்கள் எல்லாரையும் கொன்று மிஸ்டர் ஜோன்ஸை திரும்ப உள்ளே கொண்டு வரலான்றது தான் அவனோட திட்டம். இப்போது அவனுக்கு நீங்கள் செவிசாச்சு விண்மீல் உள்ளே வரணும் அப்படின்னு நம்பவே ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. இப்போது உங்கள் கையில் முடிவை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம தோழர் நெப்போலியன் முடிவை முழுமையாக அவரே எடுக்கணுன்ற முடிவுக்குள்ளேயும் வந்தார். நம்ம அனைவரும் சமன்றதை நம்ம நெப்போலியனை விட யாராவது நம்ப முடியுமா? உங்களுக்கான முடிவை நீங்களே எடுக்கணும் அப்படின்றத நெப்போலியனை விட யாராவது நம்ப முடியுமா? இருந்தாலும் இன்னைக்கு நெப்போலியன் நமக்கான ஒரு முடிவை எடுத்திருக்கார். நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கார். நம்மளுடைய நலனுக்காகவும் இந்த விலங்கு பண்ணையுடைய நலனுக்காகவும் அவருடைய கொள்கையிலிருந்தே கொஞ்சமாக விலகியிருக்கார். நெப்போலியன் மட்டும் இப்போ அதிகாரத்தை கையில் எடுக்கலான்னா என்ன நடக்கும் தோழரே? ஸ்னோபால் உள்ளே வருவான். ஸ்னோபால் வந்தால் விண்மில் வரும். விண்மில் மட்டும் உள்ளே வந்தால் நம்ம பண்ணையே அழிஞ்சு போகும். மிஸ்டர் ஜோன்ஸ் உள்ளே வந்துடுவான். அந்த மிஸ்டர் ஜோன்ஸை உள்ளே அனுமதிக்கலாமா? சொல்லுங்க தோழர்களே அப்படின்னு கேட்ட உடனே விலங்குகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. மிஸ்டர் ஜோன்ஸை எக்காரணத்தை கொண்டும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது. அதற்காக நெப்போலியன் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டத்தில் பாருங்கள், எல்லா மிருகமும் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ நடந்துருச்சு, திரும்ப வாயை பொழக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? வேற ஒன்றும் கிடையாது. நெப்போலியன் ஒரு அறிக்கையை விட்டுருக்கான். தோழர்களே, நம்ம கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய மகிழ்ச்சிக்கான நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய உணவை தியாகம் பண்ணி கடினமாக உழைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இரவு தூக்கத்தை தியாகம் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது அனைத்தையும் நம்ம எதற்காக செய்ய போகிறோம்? நம்மளுடைய கனவுக்காக செய்ய போகிறோம். நம்மளுடைய விலங்கு பண்ணையின் நலனுக்காக பண்ண போகிறோம். நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்காக பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் நீங்கள் ஆசையோடு எதிர்பார்த்த அந்த செயலை செய்ய போகிறோம். அந்த விண்மில்லை நம்ம இன்னிலிருந்து கட்ட துவங்க போகிறோம் அப்படின்னு நெப்போலியன் சொல்லிட்டான். எல்லா விலங்குகளும் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நெப்போலியன் உள்ளே போயிட்டான். ஸ்குவீலர் பேச தொடங்கினான். தோழர்களே, என்ன வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறீங்க? என்னடா விண்மில் வேணான்னு சொன்ன நெப்போலியன் விண்மில் தான் நம்ம எதிர்காலம்னு சொல்கிறாரே அப்படின்னு தானே பார்க்குறீங்க? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நெப்போலியன் விண்மில் வேணான்னு சொல்லவே கிடையாது. விண்மில் வேணும்னு சொன்ன முதல் ஆளே நெப்போலியன் தான். சொல்லப்போனால் ஸ்னோபால் வரைஞ்சான்னு ஒரு டிசைனை பார்த்தீங்களே, அந்த டிசைனை வரைஞ்சதே நெப்போலியன் தான். இந்த விண்மில் அப்படின்றதே உண்மையாக நெப்போலியனோட ஒரு படைப்பு தான். இந்த விண்மில் இருந்தால் தான் நம்மளுடைய விலங்கு பண்ணை இதற்கப்புறம் வாழ முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சதும் நெப்போலியன் தான். இருந்தாலும் ஏன் அவர் விண்மில் வேணான்னு உங்களுக்கு நேராக பேசினார்? நம்ம நெப்போலியனை இன்னும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கல. எவ்வளவு பெரிய புத்திசாலின்றதும் உங்களுக்கு இன்னும் தெரியல. அவர் எவ்வளவு தந்திரமான நபர் அப்படின்றதும் உங்களுக்கு புரியல. ஸ்னோபால் எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய கொடூரன், நம்மளுடைய பண்ணையவே அழிக்க நினைக்கிறவன் மிஸ்டர் ஜோன்ஸோட ஆள், அது எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்னோபாலை நம்மளால் வெளியே அனுப்ப முடிஞ்சுதா? அவனை வெளியே அனுப்புறதுக்கு நெப்போலியன் பண்ண சதி தான் காரணம். விண்மில் வேணான்னு சொல்கிறது மூலியமாக அவனை விரட்டி அடித்து அதே நல்ல விஷயத்தை இப்போ உங்களுக்காக செய்ய முயற்சி பண்ணிட்டார். மிஸ்டர் ஜோன்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்றதுல நெப்போலியன் எவ்வளவு கவனமாக இருக்காருன்றதை கவனித்து பாருங்கள். நெப்போலியன் மட்டும் இல்லை அப்படின்னா, நெப்போலியன் மட்டும் இந்த தந்திரமான செயலை செய்யலை அப்படின்னா
இந்நேரம் மிஸ்டர் ஜோன்ஸ் உள்ளே வந்திருப்பான். மிஸ்டர் ஜோன்ஸ் உள்ளே வரலாமா? இதற்காகலாம் நெப்போலியன் வாழ்கன்னு நீங்கள் கோஷமிடாதீங்க, இது நெப்போலியனோட கடமை அப்படின்னு சொல்லி அமைதியாக ஸ்குவீலர் பார்த்தான். விலங்குகள் எல்லாம் குழம்பி போய் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸ்குவீலர் 2 நிமிஷம் அமைதியாக நம்மளையே பார்க்குறான்றதை கவனித்த விலங்குகள்லாம் நெப்போலியன் வாழ்க அப்படின்னு கோஷமும் போட ஆரம்பிச்சிது. அந்த வருடம் முழுக்க விலங்குகள் அடிமை மாதிரி வேலை செஞ்சுது. இப்படி வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் வேலை செய்யணும், அவ்வளவு நேரம் வேலை செய்யணுன்ற பாடங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. இப்படிலாம் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் கண்ணியமானவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி நீங்கள் கடினமாக உழைக்கிறது நம்ம பண்ணையோட முன்னேற்றத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ தான் நெப்போலியன் ஒரு அறிக்கையை விடுறான். தோழர்களே, இந்த விண்மில்லை ஒரே வருடத்தில் கட்டி முடிப்போன்ற சபதத்தை நம்ம எடுத்தோம். 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா ஒரு வருடத்தில் நம்ம சொன்னதை நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி இதை சாதிக்கலாம் அப்படின்னு கமிட்டியோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. விண்மில்லை கட்டி முடிக்காமல் நாங்கள்லாம் ஓய்வு எடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதா என் காதுக்கு வந்தது. விண்மில்லை கட்டி முடிக்காமல் எங்களுக்கு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்னு உங்களில் சில பேர் கேட்குறது நீங்கள் சொல்லாமலே எனக்கும் தெரியுது. ஆனால் கமிட்டியில் பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கட்டாயம் அப்படின்னு ஒத்த காலில் நின்னேன். அப்போ தான் கமிட்டியில் ஒரு விஷயம் சொன்னாங்க. தியாகம் செய்கிறதுன்றது தான் ஒரு விலங்குக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விண்மில்லுக்காக தன்னுடைய வேலையை கொடுத்து உழைப்பை கொடுத்து தியாகம் செய்கிறதுக்கு நம்மளுடைய விலங்குகள் தயாராக இருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தை தட்டி பறிக்கிறது மூலியமாக அவங்களுடைய மகிழ்ச்சியை ஏன் நீங்கள் தட்டி பறிக்கிறீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. இதற்கப்புறம் நீங்கள் நினச்சா மாதிரி சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் எனக்காக ஒரே ஒரு சின்ன செயல் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் வேலை செஞ்சிடாதீங்க, அரை நாள் வேலை செய்யுங்க, அரை நாள் ஓய்வெடுங்க அப்படின்னு ரொம்ப நாசுக்கா ஞாயிற்றுக்கிழமையும் அரை நாள் வேலை செய்யணும் அப்படின்றத சொன்னான். இருந்தாலும் உங்களில் சில பேருக்கு உடல் வலி இருக்கலாம், சோர்வு இருக்கலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் ஓய்வு தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நான் குறுக்க இருக்கவே மாட்டேன். முழு நாள் ஓய்வு தேவைப்படுறவங்க முழு நாள் ஓய்வை எடுத்துக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உழைக்கிறவங்களுக்கு ஏதாவது நாங்கள் செஞ்சாகணும் இல்லையா? அதனால் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முழு உணவு. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு வேணும்னு நினைக்கக்கூடிய சோம்பேறிகளுக்கு அரை உணவு தான் வழங்கப்படும்ன்ற தீர்மானத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னான். விண்மில்லை கட்டுறது சாதாரண விஷயமா இல்லை. ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஆணிகள் தேவைப்பட்டது, கயிறு தேவைப்பட்டது, இரும்பு தேவைப்பட்டது, சிமெண்ட் தேவைப்பட்டது. இது எதுவுமே விலங்கு பண்ணையில் உற்பத்தியாகக்கூடிய விஷயங்களே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டமும் ஆரம்பிச்சுது. அந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்தை நெப்போலியன் சொன்னான். தோழர்களே, நம்ம ஒரு புதிய பாலிசியை அமல்படுத்த போகிறோம். விலங்குகளாகிய நாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற பண்ணைகளோட அதில் இருக்கிற மனிதர்கள் கூட வியாபாரத்தில் ஈடுபட போகிறோம். பணத்துக்காக இல்லை தோழர்களே, நம்மளுடைய உயிராக நம்ம மதிக்கிற விண்மில்லுக்காக, நம்மளுடைய பண்ணைக்காக. உங்களுக்கே தெரியும், நம்மள்கிட்ட இல்லாத பல பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. அதை நம்மளால் உருவாக்கவே முடியாது. அதை நமக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் இன்னிலிருந்து அவங்க கூட வியாபாரத்தில் நம்ம ஈடுபட போகிறோம். அதற்காக பெருசாக எதுவும் செய்ய வேணாம். ஏற்கனவே என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாடும் குதிரையும் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் கொடுத்தா போகிறோம். நமக்கு ஆணியும் கயரும் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இரும்பும் சிமெண்ட்டும் தேவைப்பட்டால் என்ன செய்கிறது? மாடும் குதிரைகளும் கடினமாக உழைக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோழிகள் ரொம்ப கவலைப்படுறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது. மாடு அளவுக்கும் குதிரை அளவுக்கும் என்னால் தியாகம் பண்ண முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறதா என் காதுக்கு செய்தி வந்தது. அவங்களுக்கான வாய்ப்பு தான் இது. இரும்பு தேவைப்பட்டாலோ சிமெண்ட் தேவைப்பட்டாலோ கோழிகள் தானாக முன் வந்து அவங்களுடைய முட்டையை நம்மள்கிட்ட ஒப்படைக்கலாம். அந்த முட்டையை கொடுக்கறது மூலியமாக இரும்பும் சிமெண்ட்டும் நமக்கு கிடச்சிரும். அதற்காக நீங்கள் போடுற அனைத்து முட்டையும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு கோழி ஒரு முட்டையை கண்டிப்பாக வச்சுக்கிட்டாகணும். அதோட சந்ததியை வளர்த்தாகணும். ஒரு முட்டையை நீங்கள் வச்சுக்கல அப்படின்னா அது மாபெரும் குற்றமாக அறிவிக்கப்படும். ஒரு முட்டைக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய அனைத்து முட்டையையும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடலாம். அதன் மூலியமாக இரும்பும் சிமெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த விலங்குகள் ஏதேதோ பேச ஆரம்பிச்சிது. பணத்தை தொடக்கூடாது, மனிதர்களோட தொடர்புக்கு வரக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னெலாம் பெரியவர் சொல்லிட்டு போனார். இது எல்லாம் அதற்கு நேர்மாறாக இருக்கே அப்படின்னு பேசும்போதே நாய்கள் சத்தமாக குலைக்க ஆரம்பிச்சிது. செம்பரி ஆடுகள் கோஷம் போட ஆரம்பிச்சிது. கொஞ்ச நேரத்தில் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச விலங்குகள் அமைதியானது.
ஒரே சலசலப்பாக இருக்கே, நீங்கள்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். மனிதர்கள் ஆபத்தானவர்கள், கொடூரமானவர்கள், அவங்கக்கிட்ட எப்படி போய் வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவ்வளவு ஆபத்தான விஷயத்தை உங்கள்கிட்ட செய்யணும்னா விட மாட்டேன். அதற்கு என் மனது இடம் கொடுக்கவே கொடுக்காது. இந்த ஆபத்தான செயலை நான் மட்டும்தான் செய்வேன். ஏற்கனவே இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டேன். பக்கத்து பண்ணையில் விம்பர் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். திங்கக்கிழமை காலையில் நம்ம பண்ணைக்கு வருவார். உங்களுடைய முட்டையையும் உங்களுடைய உணவையும் என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நமக்கு தேவையான பொருளை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். வாழ்க விண்மில், வாழ்க விலங்கு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போனார். வழக்கம் போல் அடுத்து ஸ்குவீலர் வந்து பேச ஆரம்பித்தான். தோழர்களே, உங்களுக்கு மத்தியில் ஒரு புரளி கிளம்பியிருக்கிறதா கேள்விப்பட்டனே. விலங்குகள் பணத்தை தொடக்கூடாது, விலங்குகள் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னெலாம் பெரியவர் சொன்னதாக நீங்கள் பேசிக்கிறீங்களாமே. இது அனைத்தும் கற்பனை தோழர்களே. பெரியவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்னோபால் தான் இப்படிப்பட்ட புரளியை கிளப்பி விட்டுருக்கான். இதை நீங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? பெரியவர் நம்மளை வியாபாரம் பண்ணக்கூடாது, பணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயாவது அது எழுதி வச்சுருக்கா? எழுதி வச்சுருந்தா என்னிடம் காட்டுங்க அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட விஷயம் எழுதவே இல்லை. ஏன்னா 7 விதிகளை எழுதும் போது தான் பன்னிகள் எழுத படிக்க கற்றுக்கிடுச்சு. பெரியவர் பேசும்போது அதெல்லாம் எங்கேயும் எழுதி வைக்கப்படலை. இது சில விலங்குகளுக்கு தெரிஞ்சுது. சில விலங்குகளுக்கு ஆமாம் நம்ம நினைக்கிறது கற்பனை தானோ அப்படின்னும் தோணவும் ஆரம்பிச்சுது. அடுத்த சில வாரங்களுக்கு இந்த வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பன்னிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே செல்ல ஆரம்பிச்சுது. விலங்குகள் வீட்டில் வாழக்கூடாதுன்றது தானே விதி. பன்னிகள் மட்டும் எப்படி உள்ளே போகலான்னு எல்லா மிருகங்களும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் ஸ்குவீலர் வந்து ஒரு விஷயத்தை விளக்குறான். விலங்குகள் வீட்டுக்குள்ளே வாழக்கூடாதுன்றது முக்கியமான விதி. அந்த விதி மீறப்படவே இல்லை. பன்னிகள் யாரும் வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்காக செல்லலை, வீட்டுக்குள்ளே போய் கஷ்டப்படுறதுக்காக போயிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு கொடூரமான சூழலில் இருக்கோம். இந்த சூழல்லேருந்து வெளியே வரணும்னா பன்னியோட சிந்தனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்திக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது தோழர்களே. அதற்கு அமைதியான ஒரு இடம் வேணும். இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் சிந்திக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு ஸ்குவீலர் சொன்ன உடனே எல்லாரும் அதை ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. ஆனால் அடுத்த சில நாட்களில் பன்றிகள் மெத்தையில் படுத்து தூங்குறதா ஒரு செய்தி வந்தது. கிளவருக்கு கண்டிப்பாக தெரியும் 4வது விதி மிருகங்கள் மெத்தையில் தூங்கக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு அப்படின்னு. அன்றைக்கி இரவு பெஞ்சமின்கிட்ட கேட்குறா, பெஞ்சமின் அது என்ன விதின்னு படிச்சுட்டு வந்துடலாம், அந்த பலகையில் எழுதியிருக்குல்ல அப்படின்னு. பெஞ்சமின் இதிலெல்லாம் என்னை கூப்பிடாத அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிட்டார். கிளவர் தனியாக போய் அந்த விதிகளை படிக்க ஆரம்பிக்கிறான். 4வது விதி மிருகங்கள் மெத்தையில் தூங்கக்கூடாது அப்படின்னு அவளை நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் உண்மையாக அங்கே அது எழுதலை. மிருகங்கள் போத்தி கொண்டு மெத்தையில் தூங்கக்கூடாது அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இவளுக்கு ஒரே சந்தேகம், போர்வையை பற்றி விதியில் எழுதவே இல்லையே, போத்தி கொண்டுன்ற வார்த்தையே எனக்கு தெரியாதே, புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஸ்குவீலர் அந்த பக்கம் வரான். ஸ்குவீலர் அதுக்கு விளக்கத்தையும் கொடுக்குறான். தோழரே, நீங்கள் இந்த விதிகள்லாம் ஏன் இயற்றப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த 7 விதிகள் எதற்காக இயற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? விலங்குகள் யாரும் மனிதர்கள் போல் செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மனிதர்களுடைய கண்டுபிடிப்பை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இயற்றப்பட்டுச்சு. விலங்குகள் மெத்தையில் தூங்கக்கூடாதுன்னு ஒரு ரூலே நம்ம போடலை. ஏன்னா மெத்தைன்றது மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. இது நம்ம தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டனுடைய சொத்து. நம்ம வெக்கோலில் படுத்து தூங்குனது கிடையாதா? மணல் திட்டில் படுத்து தூங்குனது கிடையாதா? அது எல்லாம் ஒரு வகையான மெத்தை தான். மெத்தையை பயன்படுத்துவதற்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது, அதற்கான அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது மெத்தையில் நம்ம படுக்க மாட்டோம்னு சொல்கிறது நம்மளை நாமளே அடிமைப்படுத்திக்கிறதுக்கு அடையாளம். இப்போ நாங்கள் மெத்தையில் படுக்கிறதோட நோக்கமே எங்களுக்கு மெத்தையில் படுப்பதற்கான உரிமை இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். ஆனால் போர்வையை போத்திக்க கூடாதுன்றது விதியில் இருக்குது. போர்வைன்றது மனிதன் கண்டுபிடிச்சது. அதனால தான் போத்தி கொண்டு மெத்தையில் படுக்கக்கூடாதுன்ற விதியை நம்ம இயற்றணும். இன்றைக்கி நாங்கள் மெத்தையில் படுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சிந்திக்கிறது சாதாரண செயல் கிடையாது. அவ்வளவு சக்தியை புழிஞ்சி வெளியே எடுக்கும். எங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கான உரிமை கொஞ்சம் இருக்குது. எங்களை கொஞ்ச நேரம் மெத்தையில் படுக்க விடுங்க. அந்த மெத்தையில் படுக்கிறது தான் சிந்திக்கிறதுக்கான சக்தியவே எங்களுக்கு கொடுக்குது. அதை நாங்கள் செஞ்சால் தான் மிஸ்டர் ஜோன்ஸ் உள்ளே வராமல் இருப்பான். இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது மற்ற மிருகங்களும் அங்கே கூடியிருந்தது. இதை கேட்ட உடனே மற்ற மிருகங்களும் சரிதான் அப்படின்னு போயிடுச்சு.
அதற்கப்புறம் மெத்தைகளில் பண்ணி தூங்கினாலும் இல்லை வீட்டுக்குள்ளே பண்ணி போனாலும் யாரும் கேள்வி கேட்கல. பாக்ஸர் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் கூடுதலாக வேலை செய்ய ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட விண்மில் முடிய போகிற நேரம். ஒரு நாள் இரவு திடீர்னு ஒரு பெரிய சத்தம். வெளியே வந்து பார்த்தா விண்மில் செதறி கீழே கிடந்தது. எப்பவும் நடக்கவே தயங்குற நெப்போலியன் வேகமாக ஓடி வந்தான். இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தோழர்களே. இதை செஞ்சது ஸ்னோபால் தான். இன்னிலிருந்து ஸ்னோபாலை நான் ஒரு தீவிரவாதியாக அறிவிக்கிறேன். ஸ்னோபாலுக்கு உதவி செய்கிறவங்களையும் தீவிரவாதியாக அறிவிக்கிறேன். ஸ்னோபாலை பார்த்தாலோ இல்லை ஸ்னோபாலுக்கு உதவி செய்யக்கூடிய விலங்குகளை பார்த்தாலோ உடனடியாக கொல்றதுக்கான ஆணையை பிறப்பிக்கிறேன். இதற்காகலாம் நீங்கள் துவண்டு போவாதீர்கள் தோழர்களே. நம்ம சொன்ன நேரத்தில் சொன்ன மாதிரி விண்மீலை கட்டி முடிக்கிறோம். அதற்கான திறமை நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போனான். திரும்பவும் குளிர்காலம் வந்தது. உணவுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு. எந்த ஒரு விலங்குக்கும் போதுமான உணவுன்றது கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் தன்னோட கஜானாவில் நிறைய உணவு இருக்குன்ற மாதிரியே நெப்போலியன் வெளியே காட்டிக்கிட்டான். எங்கே தன்னோட கஜானா காலி ஆகிடுச்சுன்றதை வெளியே சொன்னால் தன்னோட ஆட்சிக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னும், இல்லை தன்னோட கஜானா காலியாக இருக்குன்னு வெளியே தெரிஞ்சால் பக்கத்து பண்ணையில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க தனக்கு அவங்க இஷ்டத்துக்கு விலையை நிர்ணயிப்பாங்க அப்படின்றதுனாலையும் தன்கிட்ட உணவுக்கு பற்றாக்குறையே இல்லைன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தான். அவனுடைய ஆடுகள் அங்கேயும் இங்கேயும் நின்று உணவு நிறைய இருக்குன்ற மாதிரியான பேச்சுகளை பேசிக்கிட்டே இருந்தது. இப்போல்லாம் நெப்போலியன் ரொம்பவே உஷாராயிட்டான். பெருசாக வெளில வர்றது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு கூட வேறு ஏதாவது ஒரு பண்ணியை தான் அனுப்பி வைப்பான். முக்கால்வாசி நேரம் அது ஸ்குவீலராக தான் இருக்கும். உணவு தட்டுப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க கோழிகளை வலுக்கட்டாயமாக முட்டை போட வைக்கிறாங்க. அதுக்கிட்ட ஒரு முட்டையை கூட விட்டு வைக்காமல் எல்லா முட்டையும் எடுத்து வியாபாரமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கோபமடைஞ்ச கோழிகள் எல்லாம் போராட்டத்தில் குதிக்குது. கூரையோட உச்சிக்கு ஏறி போய் முட்டையை கீழே போட்டு உடைக்கவும் ஆரம்பிக்குது. இதில் நெப்போலியன் ரொம்ப கோபமடைஞ்சிடுறான். கோழிகளை தீவிரவாதி அப்படின்னு அறிவிக்கவும் செய்கிறான். கோழிகளுக்கு உணவே அளிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியையும் கொண்டு வரான். கோழிக்கு யாராவது ஒரு பருக்க சோறு கொடுத்தா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறான். கோழிகள் போராட்டத்தை கைவிடலை. 9 கோழிகள் இறந்து போகுது. அதற்கப்புறம் வேற வழி இல்லாமல் கோழிகள் போராட்டத்தை கைவிடுது. இந்த 9 கோழிகளை காலப்போக்கில் மற்ற கோழிகள் மறந்தும் போயிடுது. எதுக்காக 9 கோழிகள் உயிரை விட்டுச்சோ அதையே மறந்து தன்னோட முட்டைகளை கோழிகள் விற்க ஆரம்பிச்சுது. அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்கும் பசின்னு ஒன்று இருக்குது. ஸ்னோபால் துரத்தடிக்கப்பட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் யாரும் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் அவனை பற்றிய பேச்சு மட்டும் இன்னி வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. ஸ்னோபால் பக்கத்து பண்ணையில் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு அடிக்கடி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் 2 பண்ணை இருக்குது. ஒன்று ஃபாக்ஸ்வுட், இன்னொன்று பிஞ்ச்ஃபீல்டு. எப்பெல்லாம் நெப்போலியன் ஃபாக்ஸ்வுட் கூட வியாபாரம் பண்ணுறானோ அப்போல்லாம் ஸ்னோபால் பிஞ்ச்ஃபீல்டில் தான் இருக்கான்ற மாதிரியான பேச்சு அடிப்படும். எப்பெல்லாம் பிஞ்ச்ஃபீல்டோட ஒரு வியாபாரம் பண்ணுறானோ ஸ்னோபால் ஃபாக்ஸ்வுட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியான பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்ணைக்குள்ளே ஏதாவது சின்னதாக தப்பாக நடந்தால் கூட அதுக்கு ஸ்னோபால் தான் காரணம் அப்படின்ற பேச்சும் எடுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஜன்னல் உடஞ்சாலும் சரி, சாக்கடை அடைச்சிக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் ஸ்னோபால் இரவோடு இரவாக வந்துட்டு செஞ்சுட்டு போன சதி தான் அப்படின்னு தலைமை ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. விலங்குகளும் இதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிது. தன்னோட குட்டிக்கு முழுமையாக பாலை கொடுத்த பசு இரவு ஸ்னோபால் வந்து என் பாலெல்லாம் கறந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதையும், உணவை திருடி சாப்பிட்ட ஒரு விலங்கு இந்த உணவை திருடினது ஸ்னோபால் தான் அப்படின்னு சொல்கிறதையும் நம்மளால் கவனிக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் ஸ்குவீலர் அழுதுகிட்டே ஓடி வரான். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியுமா, ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறான். ஸ்னோபால் வேற எங்கேயும் இல்லை தோழர்களே, பிஞ்ச்ஃபீல்டு பண்ணைக்குள்ளே தான் இருக்கான். இவ்வளவு நாள் அவங்க கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சதியை தீட்டியிருக்கான். நம்ம கூட போர் புரிய அவன் வரப்போகிறான். அது மட்டும் இல்லாமல் விலங்கு இனத்துக்கே துரோகம் செஞ்சுட்டான் தோழர்களே. மாடை கொல்றதும், குதிரைக்கு உணவளிக்காமல் சாக விடுறதும், ஏன் நாய்களை நெருப்பில் போட்டு சுட்டு கொல்றதும் மாதிரியான கொடூரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே விலங்கெல்லாம் கொந்தளிக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க தோழர்களே, இது அனைத்தையும் நெப்போலியன் பார்த்துக்கொள்வார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஸ்னோபால் மட்டும்தான். நமக்கு நல்லா தெரியும்ல ஸ்னோபால் எவ்வளோ பெரிய சதிகாரன். மிஸ்டர் ஜோன்ஸோட ஸ்பை அவன். அதற்கு தேவையான ரகசிய டாக்குமெண்ட் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. நிறைய ரகசிய ஆதாரங்களை நான் சேகரிச்சிட்டேன். நம்மளே இதை கண்கூட பார்த்துருக்கோமே. மாட்டு தொழுவத்தின் போகிறப்போ எப்படி பதுங்கி பதுங்கி சதி செஞ்சான், எப்படி மிஸ்டர் ஜோன்ஸுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லவும் எல்லா விலங்கும் கொஞ்சம் ஆச்சரியம் அடைஞ்சிது. இல்லையே, ஸ்னோபால் மட்டும்தான் பன்னிகளில் சண்டை போட்ட ஒரே பன்னி. அவன் குண்டடி கூட பட்டான், ரத்தம் கூட சிந்தனான். மற்ற பன்னிகள் தான் எதுவும் செய்யலை அப்படின்னு சிந்திக்கும் போது பாக்ஸர் மட்டும் முதல் முறையாக வாயை திறந்து பேசினான். அப்படிலாம் இல்லையே, ஸ்னோபால் சண்டை போட்டதை நானே பார்த்தனே, குண்டடி கூட பட்டானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்னோபால் மேலே குண்டடி பட்டதே அவன் செஞ்ச சதிதான்.
பொதுவாக குண்டடிப்பட்டா சாகணும், ஆனால் ஸ்னோபால் செத்தானா அவன் மேலே குண்டடிப்படுற மாதிரி அடிபட்டு நம்மளை நம்ப வச்சுருக்கான். உண்மையாக யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த போரை முன்னின்று நடத்தினதே நெப்போலியன் தான். மனிதர்கள் ஒழிக அப்படின்னு அவர் கோஷம் விட்டுட்டு முன்னாடி போய் தாக்குனதை மறந்துட்டீங்களான்னு திரும்ப திரும்ப ஸ்வீலர் சொல்ல சொல்ல எல்லா விலங்குகளுக்கும் ஆமாம்ல நெப்போலியன் தானே தலைமை தாங்கினான்ற மாதிரியான ஒரு கற்பனையும் உருவாக ஆரம்பிச்சுது. எல்லா விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் நெப்போலியன் தான் மாட்டு தொழுவத்தின் போரை நடத்தினது அப்படின்னு ஒத்துக்கும் போது ஸ்குவீலர் ஒரு வன்ம பார்வையோட பாக்ஸரை பார்த்துட்டு போனான். 2 நாள் கழிச்சு நெப்போலியன் ஒரு கூட்டத்திற்காக எல்லா மிருகத்தையும் கூட்டிருந்தான். அவனுடைய கழுத்தில் 2 மெடல் தொங்கிக்கிட்டு இருந்தது. வேறு ஒன்றும் கிடையாது, முதல் தர விலங்கு நாயகன் அப்படின்ற ஒரு பட்டமும் 2ஆம் தர விலங்கு நாயகன்ற இன்னொரு பட்டத்தையும் அவனே கொடுத்துக்கிட்டான். சிரிக்க தெரியாத வயதான கழுதையான பெஞ்சமினுக்கு மட்டும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த 2 விருதுக்காக தான் ஸ்னோபால் மாட்டு தொழுவத்தின் போரில் பங்கேற்கலை, நெப்போலியன் தான் தலைமை தாங்கினான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே 4 பன்னிகள் முன்னாடி வந்தது. ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு நெப்போலியன் கம்பீரமாக கேட்கும்போது அந்த 4 பன்னிகளும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொன்னது. நாங்கள் ஸ்னோபாலோட ஆளுங்க, நாங்கள் தான் விண்மில்லை தகர்த்தெறிஞ்சோம், பின்ஃபீல்டுக்கு ரகசிய இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க போர் எடுத்து வரத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே 6 நாய்கள் அவங்க மேலே பாயுது. 3 நாய்கள் சம்பந்தமே இல்லாமல் பாக்ஸர் மேலே பாய ஆரம்பிச்சுது. இதை பார்த்த உடனே டக்குன்னு பாக்ஸர் தன்னோட பின்னங்கால் 2ஐயும் தூக்கி 2 நாயை உதைக்கிறான். 2 நாயும் ரொம்ப தூரம் பறந்து போய் விழுது. வலி தாங்க முடியாமல் வாழை சுருட்டிக்கிட்டு கற்றுக்கிட்டே ஓடுது. ஒரு நாயை முன்னங்காலில் பிடிச்சி ஒரு காலை மேலே தூக்கி அதோட கழுத்துக்கு மேலே நிறுத்தி நெப்போலியனை பார்த்து ஒரு முறைக்கிறான். அந்த முறையில் ஒரே மிதியில் உன் நாயை கொன்று காட்டவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. நெப்போலியன் சுதாரிச்சுக்கிட்டு பாக்ஸர் போரும் விடு அப்படின்னு சொல்லவும் பாக்ஸர் காலை எடுத்தான். அந்த நாயும் கதறிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிது. திடீர்னு அந்த 6 நாய்கள் பன்னிகளோட கழுத்தை கடித்து 4 பன்னியையும் கொல்லுது. எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. வேற யாராவது ஏதாவது சொல்லுமா அப்படின்னு கேட்கவும் 6 கோழிகள் முன்னாடி வந்தது. நாங்கள் தான் கோழிகள் மேலேறி முட்டை போட்டு உடைத்த போராட்டத்தை தலைமை தாங்கணும், எங்களை அந்த போராட்டம் செய்ய சொன்னதே ஸ்னோபால் தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே 6 கோழிகளும் உடனடியாக கடிச்சு கொல்லப்பட்டுச்சு. இதில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாத்து நேற்று ஸ்னோபால் என் கனவுல வந்தான்னு சொல்ல போய் உடனடியாக அதையும் கொல்லப்பட்டுச்சு. சில ஆடுகளும் அதற்கப்புறம் கொல்லப்பட்டுச்சு. நெப்போலியன் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஆடுகள், கோழிகள், வாத்துகள், பன்னிகள்னு செத்து கிடக்கு, ரத்தமாக ஓடுது. எதை பார்த்து ஆச்சரியப்படுறது? இப்பேற்பட்ட படுகொலையை பார்த்து ஆச்சரியப்படுறதா, இல்லை விலங்குகள் தானாக வந்து நாங்கள் ஒரு தவறு செஞ்சோன்னு சொல்லி தானாக சாகிறத பார்த்து ஆச்சரியப்படுறதா அப்படின்னு ஒவ்வொரு விலங்குகளும் அசந்து போய் நின்றுது. திடீர்னு எல்லா விலங்குகளும் சோகமாக பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து பாடலை பாட ஆரம்பிச்சுது. ஸ்குவீலர் கோபத்தோட கத்தனான். இதற்கப்புறம் இங்கே பீஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து பாடல் ஒலிக்கவே கூடாது, அதை பாடுறவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அந்த பாடல் போராட்டத்திற்கான பாடல். இங்கே எந்த ஒரு போராட்டமும் நடக்கலை, போராட்டம் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறம் அந்த பாட்டை பாடுறது நம்மளுடைய தலைவருக்கு எதிராக பாடுறதா அர்த்தம். அதனால் இதுக்கப்புறம் அனிமல் ஃபார்ம் அப்படின்ற பாடலை தான் பாடணும்னு சொல்லிட்டு போனான். அதற்கப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த அனிமல் ஃபார்ம்ன்ற பாடல் தான் ஒலிச்சுது. இந்த மாபெரும் படுகொலையோட தீவிரம் குறைஞ்சதுக்கப்புறம் கிளவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமாம், 6வது விதி என்ன சொல்லுது? 6வது விதி எந்த ஒரு விலங்கும் மற்றொரு விலங்கை கொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லுது. அப்போது நெப்போலியன் அந்த விதியை மீறிட்டான் அப்படின்னு அதுக்கு தோணுது. பெஞ்சமின் வாங்க அந்த 6வது விதியை போய் படிக்கலான்னு கூப்பிட்றப்போ இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதம்மா அப்படின்னு வழக்கம் போல் அவர் சொல்லிடுறார். தனியாக கிளவர் இரவு போய் 6வது விதியை படிக்கிறான். வழக்கம் போல அந்த விதியையும் அவள் தவறாக தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு என்னவோ எந்த ஒரு விலங்கும் மற்றொரு விலங்கை கொல்லக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையாக அந்த விதி என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு விலங்கும் காரணம் இல்லாமல் மற்றொரு விலங்கை கொல்லக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த காரணம் இல்லாமல் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவள் புத்தியில் எப்படி மறந்து போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறா. இப்பெல்லாம் நெப்போலியன் இல்லை, நமது தலைவர் போராளி நெப்போலியன் அப்படின்னு தான் அவரை இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. நமது தலைவர் போராளி நெப்போலியன் பல விஷயங்களில் மாறிட்டார். தனியாக ஒரு மாளிகையில் தான் தங்குறார். என்ன, தனியாக ஒரு மாளிகையில் தங்கலாமா? இது விதிமீறலாச்சே அப்படின்னு ஏதாவது ஒரு விலங்கு கேட்டால் பெருசாக இப்போ விளக்கம் கொடுக்கறதும் கிடையாது. அவர் சாதாரண மனிதரா? அவர் நமது தலைவர் போராளி நெப்போலியன். அவர் நம்மளை மாதிரி சாதாரண குடிசையில் படுத்திருக்க முடியுமா? இல்லை மணல் திட்டில் படுத்திருக்க முடியுமா? இல்லை அந்த பெரியவர் உட்காந்துருந்தாரே அந்த மண்ணு மூட்டில் தான் உட்காந்துருக்க முடியுமா? அவருக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா? அவர் தனியான மாளிகையில் தான் இருப்பார் அப்படின்னு தான் விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. சாப்பாடு ஏதோ ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வரதா ஒரு பேச்சு. புதுசாக இன்னொரு வழிமுறையும் ஆரம்பித்தாச்சு. புரட்சி தினத்தோடு சேர்த்து
மாட்டுத் தொழுவத்தின் போரோடு சேர்த்து நெப்போலியனுடைய பிறந்த நாளுக்கும் துப்பாக்கி முழங்கணும் அப்படின்ற வழக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனுக்கு நிறைய பெயர்களை பன்றிகள் கொடுத்துருச்சு. விலங்குகளின் தந்தை, மனித குலத்தின் எதிரி, செம்பரி ஆடுகளின் பாதுகாவலன், வாத்து குஞ்சுகளின் தோழன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் கிடையாது, ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கு காரணம் நெப்போலியன் தான் எல்லாரும் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். எதர்ச்சியாக இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நமது தலைவர் போராளி நெப்போலியனின் வழிநடத்தலின் பேரில் கடந்த 6 நாளில் 6 முட்டையை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு கோழி சொல்கிறத நம்மளால் கேட்க முடியும். சரி, அந்த பக்கம் வேணான்னு இந்த பக்கம் போனால் குட்டையில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க மாடு இந்த தண்ணி எவ்வளவு சுவையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நமது தலைவர் போராளி நெப்போலியன் தான். அவர் நீடிச்சு வாழணும் அப்படின்னு சொல்கிறதையும் கேட்கலாம். சரி, அந்த பக்கமும் போக வேணான்னு முடிவெடுத்தா நெப்போலியனை பற்றின பல பாடல்களை நம்மளால் கேட்க முடியும். அதில் ஒரு பாடல் நெப்போலியனுக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு. தந்தையற்றோரிடம் நீ காட்டும் பற்று, நீதான் இந்நாட்டின் மகிழ்ச்சி ஊற்று, பார்த்தாலே பத்தி எரியும் தீ, உன் கண்ணை பார்ப்போருக்கெல்லாம் கிடைக்கும் அமைதி, வானத்தில் இருப்பதோ சூரியன், எனது ஒரே தலைவன் நெப்போலியன் அப்படின்ற ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாட சொல்லி கேட்பார் நெப்போலியன். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக 7 விதிமுறைகள் எழுதப்பட்ட பலகையை திருப்பி நெப்போலியனுடைய படத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே அந்த பாட்டை எழுதுறதுக்கும் அனுமதி கொடுத்து வச்சுட்டாரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 3 கோழி தானாக முன் வந்து ஸ்னோபால் சொல்கிறத கேட்டு நெப்போலியனை கொல்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தானாக செத்து போனதாக ஒரு கதை வந்துச்சு. எல்லா மிருகமும் ஆச்சரியப்பட்டுச்சு, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தது. மிருகங்கள்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் வழக்கத்தை விட விதியை விட அதிகமான பொருட்களை உணவை எடுத்துகிட்டு போய் பிஞ்ச்ஃபீல்டு பண்ணையில் நெப்போலியன் விற்றதாக ஒரு செய்தி வந்தது. நெப்போலியனே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் இதையா பேசுறது அப்படின்னு நெப்போலியன் மேலே கொலை மிரட்டல் வந்த அந்த செய்தியை எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பெல்லாம் நெப்போலியன் விதியை மீறானோ, அவனுக்காக ஒரு செயலை செஞ்சுக்கிறானோ, அப்பெல்லாம் நெப்போலியனை கொலை பண்ண பார்த்துட்டாங்க. நாட்டுக்குள்ளே தீவிரவாதி வந்துட்டாங்க. ஸ்னோபால் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு ஏதேதோ கதைகள் வரும். அந்த கதைகளை பற்றி விலங்குகள் பேசிகிட்டு இருக்கப்போ நெப்போலியன் அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். இப்படி தான் திடீர்னு ஒரு நாள் சோழ கொள்ளையில் நிறைய களைச்செடி முளைச்சிருச்சு. களைச்செடி முளைச்சதுக்கு யார் காரணம்? உங்களுக்கே தெரியும், ஸ்னோபால் தான் காரணம். இருந்தாலும் விலங்குகளுக்கு அவ்வளவு அறிவில்லை. அதுங்க ஒரு கேள்வி கேட்டுச்சு. எங்களுடைய பாலை எடுத்துகிட்டு போய், எங்களுடைய முட்டையை எடுத்துகிட்டு போய், எங்களுடைய உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணி நீங்கள் சோள விதைகளை வாங்கிட்டு வரீங்க. அவ்வளவு செலவு பண்ணி தியாகம் பண்ணி வாங்கிட்டு வர சோள விதையில் ஏன் களைச்செடி முளைக்குது அப்படின்னு அதுங்க கேட்டுருச்சு. அப்படி கேள்வி கேட்ட அடுத்த நாளே ஒரு ஆடு தானாக முன் வந்து, நான் ஸ்னோபால் சொன்னதுனால சோள விதையோட களை விதைகளையும் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக செத்து போனதாக ஒரு செய்தி வந்தது. அதற்கப்புறம் விலங்குகளும் கொஞ்சம் அமைதியானது. இது எல்லாம் என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயந்தான், அதுக்கு பேர் உழைப்பு அப்படின்னு பாக்ஸர் உழைச்சிக்கிட்டே இருந்தான். மிருகங்கள்லாம் என்னென்னமோ செய்யும், ஆனால் பாக்ஸர் மட்டும் உழைக்கிறத தவிர வேறு எதையும் செய்ய மாட்டான். ஒவ்வொரு நாளுக்கும் 16 மணி நேரம் வேலை செஞ்சான். கடந்த 1 மாதத்தில் அவ்வளவு கடினமாக உழைச்சதோட விளைவு இன்றைக்கி விண்மில் உருவாயிடுச்சு. விண்மீலை கட்டி முடிச்சாச்சின்னு தெரிஞ்ச எல்லா மிருகமும் அவ்வளவு சந்தோஷம். இதற்கப்புறம் நமக்கு ஓய்வு கிடைக்க போகுது, இதற்கப்புறம் நமக்கு நிம்மதி கிடைக்க போகுதுன்னு அவ்வளவு கனவு. அந்த விண்மில் கீழேயே உட்கார்ந்துருந்தது ஒரு நாள் முழுக்க எல்லா விலங்குகளும். இந்த விண்மிலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவு வேர்வையை சிந்திட்டோம், எவ்வளவு ரத்தத்தை சிந்திட்டோம், எவ்வளவு உயிர் போயிருக்கு. இந்த விண்மில் தான் நம்மளது கடவுள் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ நெப்போலியன் பொறுமையாக வந்தான். விலங்குகளே, நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. உங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இவ்வளவு கடினமாக உழைச்சி கட்டப்பட்ட இந்த விண்மில்லை நீங்கள் எல்லாரும் நெப்போலியன் மில் அப்படின்னு அழைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றது எனக்கு புரியுது. இன்னிலிருந்து நீங்கள் இந்த விண்மில்லை நெப்போலியன் மில்லுன்னு அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரிதான்ல, விலங்குகளோட ரத்தம், வேர்வை, உழைப்பு எல்லாத்தையும் சிந்தி கட்டப்பட்ட அந்த விண்மில்லுக்கு நெப்போலியன் மில் தானே பேர் வைக்கணும். நெப்போலியன் அவனோட வியாபார யுக்தியை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தான். திடீர்னு பிஞ்ச்ஃபீல்டு கூட வியாபாரம் பண்ணுவான், திடீர்னு பார்த்தா ஃபாக்ஸ்வுட் கூட வியாபாரம் பண்ணுவான். யார் கூட வியாபாரம் பண்ணுறான்றதை பொறுத்து வேறு வேறு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தான். இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த பிஞ்ச்ஃபீல்டும் ஃபாக்ஸ்வுட்டும் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. போர் எடுத்து வரோம் அப்படின்னு விலங்கு பண்ணை நோக்கி வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க நேராக விண்மில் கிட்ட போய் அங்கே குண்டு வச்சு விண்மில்லை தகர்த்தெறிஞ்சிட்டாங்க. இதை கவனித்த எல்லா மிருகமும் மிகப்பெரிய கோவம் அடைஞ்சிது. முழு கோவத்தோட மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சிது.
இதில் பல உயிர் சேதமானது. ஒரு 6 கோழி, 7 ஆடுகள், 5 மாடுகள் இறந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மிருகத்துக்கும் அடிபட்டிருக்கு. கடைசியில் நின்று தாக்குங்கள் வீரர்களே, தாக்குங்கள் வீரர்களேன்னு கத்திக்கிட்டு இருந்த நெப்போலியன் வாளிலேயே ஒரு வெட்டுக்காயம் பட்டுருச்சுன்னா பாருங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்கள் போகிறோம் அப்படின்னு திரும்பி கிளம்பிட்டாங்க. அதற்கப்புறம் ஸ்குவீலர் வந்தான், கையில் துப்பாக்கியோட வானத்தை பார்த்து 6 தடவை சுட்டான். எதற்கு இப்போ நீ வானத்தை பார்த்து துப்பாக்கி சுடுற அப்படின்னு பாக்ஸர் கேட்டதுக்கு, நம்மளுடைய வெற்றியை கொண்டாடதான் அப்படின்னா. இவ்வளவு நாள் நான் கடினமாக உழைச்சி கட்டின இந்த விண்மில் இடிஞ்சு விழுந்திருக்கு, இதுதான் நமது வெற்றியா? நம்மளுடைய தோழர்கள் இத்தனை பேர் மடிஞ்சு கிடக்கிறாங்க, இதுதான் நமது வெற்றியான்னு கேட்டதுக்கு, நமது நெப்போலியன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இவ்வளவு பெரிய போரில் மனிதர்களை அடித்து துரத்திருக்கோம். நெப்போலியன் எவ்வளவு வேகமாக போரிட்டார்னு பார்த்தியா இல்லையா? நெப்போலியனுடைய வெற்றி இது. மனிதர்களை துரத்தி அடிச்சிருக்கோம். இந்த போரோட பேர் விண்மில்லின் போர், காற்றாலையின் போர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் துப்பாக்கியை சுட்டான். பாக்ஸர் எதுவும் பேசலை, அமைதியாக நின்றுட்டு இருந்தான். முதல் முறையாக பாக்ஸருக்கு கால்லாம் நடுங்குது. ஒரு 11 வயசு இருக்கும் பாக்ஸருக்கு. 11 வருஷமாக உழைப்பை தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போ அவன் உடம்புல அவ்வளவு பலம்லாம் கிடையாது. கால் நடுங்குது. எதனால நடுங்குது? இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற வேலையை நினச்சி நடுங்குதா இல்லை நெப்போலியனை நினச்சி நடுங்குதான்னு நமக்கு தெரியல. அடுத்த சில நாட்களில் பன்னிகள்லாம் பண்ணை வீட்டில் விஸ்கின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது. அன்னைக்கு இரவு நெப்போலியன் தலையில் மிஸ்டர் ஜோன்ஸோட தொப்பியை போட்டுக்கிட்டு கையில் ஏதோ ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்துட்டு உள்ளே ஓடினதை சில மிருகங்கள் கவனிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் எந்த ஒரு பன்னியும் எந்திரிக்கவே இல்லை. 9 மணி இருக்கும். ஸ்குவீலர் மட்டும் வெளியே வந்து ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொன்னான். தோழர்களே, நமது தலைவர் நெப்போலியன் நம்மளை விட்டு போக போகிறாரு, அவர் இறந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். எல்லா மிருகமும் அழ ஆரம்பிச்சுது. நம்ம தலைவர் இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கதற ஆரம்பிச்சுது. ஒரு 11 மணி இருக்கும். திரும்ப ஸ்குவீலர் வந்து, தலைவர் பொழைச்சிக்கிட்டாரு, தலைவருக்கு எதுவும் இல்லை, ஆனால் தலைவர் முக்கியமான ஒரு விதியை கொண்டு வந்திருக்காரு. இதற்கப்புறம் எந்த ஒரு மிருகமும் மது அருந்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போனான். பெஞ்சமினுக்கு மட்டும்தான் என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுது. விஸ்கியை எடுத்து குடிச்சு முதல் நாள் காலையில் முதல் தடவையாக போதையில் நம்ம செத்துருவோமோன்னு பயந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எந்த ஒரு மிருகமும் குடித்தது கிடையாது. ஆனால் மிருகங்கள் குடிக்கக்கூடாதுன்னு இருக்கிற விதியவே மறந்து திரும்ப சொல்லிட்டு போகிறானுங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அடுத்த நாளே நெப்போலியன் வேலைக்கு வந்துட்டான். வேலைக்கு வந்த உடனே முதல் முறையாக என்ன செஞ்சான்? விலங்குகளோட பசியை போக்குறதுக்கு என்ன செய்யலாம், உடைஞ்சி போன விண்மில்லை எப்படி சரி செய்யலாம், போர் நடந்து முடிஞ்சிருக்கே என்ன செய்யலாம் அப்படின்லாம் யோசிச்சானான்னு பார்த்தா அதெல்லாம் யோசிக்கலை. ஒரு தலைமையாக சரியான தலைவனாக அவன் யோசித்தது என்னென்னா, விம்பரை கூப்பிட்டு சாராயம் காய்ச்சறது எப்படின்ற புத்தகத்தை வாங்கினான். எல்லா விலங்குகளுக்கும் ஒரு உத்தரவை கொடுத்தான். உடனடியாக விண்மில்லை நிறுத்துங்க, போய் விவசாயம் பண்ண ஆரம்பிங்கன்னு சொன்னான். விவசாயத்துக்கு அரிசியை போடுவானா, சோளத்தை போடுவானா, கோதுமையை போடுவானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பார்லியை போட்டான். அன்னைக்கு இரவு திடீர்னு ஒரு பெரிய சத்தம். எல்லா விலங்குகளும் வெளில வந்து பார்த்தா ஒரு ஏணி கீழே விழுந்து கிடக்கு. ஸ்குவீலர் கீழே விழுந்து கிடக்கிறான். கையில் ஒரு பெயிண்ட் டப்பா, ஒரு ப்ரஷ். இந்த நேரத்தில் பெயிண்ட் டப்பாவையும் ப்ரஷ்ஷையும் கையில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அதுவும் இந்த 7 விதிமுறைகள் எழுதப்பட்ட இந்த பலகைக்கு பக்கத்தில் அப்படின்னு கிளவர் கவனிக்கிறான். எல்லா விதியையும் படிக்கிறான். 5வது விதியை திரும்பவும் அவன் மறந்துருக்கா. 5வது விதி என்னென்னு அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா, விலங்குகள் மது அருந்தக்கூடாது அப்படின்னு தான் விதி இருந்ததா அவளுக்கு ஞாபகம். ஆனால் உண்மை என்னன்னா பாருங்களேன், விலங்குகள் அளவுக்கு அதிகமாக மது அருந்தக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு. அளவுக்கு அதிகமாகன்ற அந்த ஒரு வார்த்தையை திரும்பவும் அவன் மறந்துட்டான். பாவம் விலங்குகள், மறதி ஜாஸ்தி தான் அதுங்களுக்கு. விண்மில்லின் போர் போது பாக்ஸர் காலில் ஒரு வெட்டுக்காயம், இன்னும் அது ஆறல. இருந்தாலும் கடினமாக உழைப்பேன் அப்படின்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்கலை. ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவனுக்கு ஒரு அருவருப்பாக இருந்தது. உழைக்காமல் இருந்தால் அது ஒரு மோசமான செயல். நல்லா உழைக்கிறவன் தான் கண்ணியமானவன் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உழைச்சிக்கிட்டே இருந்தான். தான் உழைக்கிறத நிறுத்தினாலோ, தனக்கு வலிக்குதுன்னு சொன்னாலோ, ஓய்வு வேணும் அப்படின்னு சொன்னாலோ தன்னோட கௌரவம் குறைஞ்சிடுற மாதிரி உணர்ந்துக்கிட்டு இருந்தான். கிளவரும் பெஞ்சமினும் போரும் பாக்ஸர் கொஞ்சம் ஓய்வெடுன்னு சொல்கிறப்ப கேட்கல. உன்னோட நுரையீரல் ரொம்ப வலுவிழந்துருச்சுன்னு சொல்லும் போது கூட அவன் கேட்கல. கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்தான். பண்ணையில் இருக்கக்கூடிய உணவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. விலங்குகளுக்கு பெருசாக உணவு போய் சேர்றதே கிடையாது. மாதம் விலங்குக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. சாரி விலங்கோட உணவு குறைஞ்சிக்கிட்டு வரல. மாதம் விலங்குக்கு கொடுக்கக்கூடிய உணவு மறுபரிசீலனை பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி தான் ஸ்குவீலர் சொல்லுவான். அதனால விலங்குகள் எல்லாம் ரொம்ப மெலிய ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் இந்த பன்னிகள் மட்டும் ரொம்ப பெரிய அதிசய பிறவி பாருங்களேன். ஏன்னா அது மட்டும் கொளுத்துக்கிட்டே போகுது. கொழுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டிகளை வதன்னு போட்டுருச்சு. உணவு பற்றாக்குறையோடு சேர்த்து பன்னிகள் நிறைய குட்டி போட்டதுனால விலங்குகளுக்கு நிறைய உணவு கிடைக்கிறதே இல்லை. பன்னிகளோட குட்டிகள் எல்லாத்தையும் நெப்போலியன் தானே எடுத்து தானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அவனே எடுத்து பாடமும் சொல்லித்தரான். முக்கியமாக அவன் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், மற்ற விலங்குகள் கூட நீ போய் விளையாடக்கூடாது. பன்னிகள் ரொம்ப வசத்தியானவர்கள், மற்ற விலங்குகள்லாம் கீழ் வருகும், அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அசுத்தமாயிடுவீங்க அப்படின்னும் சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் பன்னிகள் இப்போல்லாம் பாதையில் நடந்து வந்தால் வேற எந்த ஒரு மிருகமும் குறுக்க வரக்கூடாது. அதுக்கு 2 காரணம் சொல்லப்பட்டுச்சு. பன்னிகள் வசத்தியானவர்கள், தாழ்ந்த மற்ற மிருகங்கள் அது நடந்து போகிற பாதையில் வந்தால் பன்னி அசுத்தமாயிடும் இல்லையா. 2வது காரணம், பன்னி ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யக்கூடியவங்க. அது ஒரு இடத்துக்கு வேகமாக போயிட்டுருக்கப்போ குறுக்க மற்ற மிருகம் வந்தால் அதோட வேகம் குறைஞ்சிரும், அது செய்ய வேண்டிய வேலை பாதிச்சிடும். அதனால மற்ற மிருகங்கள்லாம் ஒதுங்கிக்கிட்டு பன்னிக்கு வழி விடணும் அப்படின்ற விதியும் உருவானது. ஒரு நாள் திடீர்னு பண்ணையில் அற்புதமான வாடை அடிக்குது. பார்லியை போட்டு கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் இன்னைக்கு விருந்து தான் அப்படின்னு எல்லா விலங்குகளும் ஆசையோடு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு சோறு கூட அதுக்கு கிடைக்கல. திடீர்னு ஸ்குவீலர் வந்தான். இதுக்கப்புறம் பார்லி எல்லாம் பன்னிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். விலங்குலாம் பாவமாக பார்த்துச்சு. ஏன்னா அந்த பண்ணையில் இப்போது விளைவிக்கிற ஒரே பொருள் பார்லி மட்டும்தான். இவ்வளவு பார்லியை வச்சு பன்னிகள் என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ இரவு பதில் கிடச்சிருச்சு. ஒவ்வொரு பன்னியும் தினமும் 2 கிளாஸ் பீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, சில மாதங்களுக்கு முன்னாடி மோசஸ்னு ஒரு காகத்தை நம்ம பார்த்துருந்தோம். அந்த காகம் நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த மிட்டாய் மலை அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையும் பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, திடீர்னு அந்த காகம் பண்ணைக்குள்ளே வந்துருச்சு. நிறைய மூட நம்பிக்கைகளை பரப்ப ஆரம்பிச்சுது. இந்த நெப்போலியனும் ஸ்குவீலரும் இவன் சொல்கிறது எல்லாம் மூட நம்பிக்கை, இதை நம்பவே நம்பாதீங்க, இந்த மூட நம்பிக்கையை அடித்து உதச்சி வெளியே துரத்துவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பகலில் பேசக்கூடிய அதே பன்னிகள் தான் இரவில் மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய அதே காகத்துக்கு ஒரு கிளாஸில் பீரும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. என்னடா இது, காலையிலலாம் எதிர்த்து பேசிட்டு இரவில் அதே காகத்துக்கு ஒரு பீரை கொடுக்குறாங்களே அப்படின்னு எந்த ஒரு மிருகத்துக்கும் அது புரியலை. ஏன் நம்மளோட பெஞ்சமின் தாத்தாக்கு கூட அது புரியல. ஒரு நாள் சாயங்காலம் இருக்கும், திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வந்தது. பாக்ஸர் 2 மிகப்பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறிக்கிட்டு இருந்தான். திடீர்னு கால் தடிக்கி மலையிலிருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்ற ஒரு செய்தி. எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கிளவர் அழுதுகிட்டே ஓடுறான். பாக்ஸர் வாயிலேருந்து ரத்தம்லாம் கசிய கீழே படுத்து கிடக்கான். பாக்ஸர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கிளவர் கத்தும் போது பாக்ஸர் வாயிலேருந்து ரத்தம் ததும்ப பேசுகிறான். கிளவர், நீ சொன்னது சரிதான், என்னோட நுரையீரல் அவ்வளவு வலுவானதாக இல்லை, மேலிருந்து கீழே விழுந்துட்டேன், நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், இந்த விண்மில்லை எப்படி கட்டி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கல்லை சேகரித்து வச்சுட்டேன், எப்படியாவது இந்த விண்மில்லை கட்டிடுங்க கிளவர் அப்படின்னு அலறான். கிளவர் கதறி அலறா. ஸ்குவீலரை கூப்பிட்றான், நெப்போலியனை கூப்பிட்றா. எல்லாரும் ஓடி வராங்க. நெப்போலியனும் ஸ்குவீலரும் சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது, பாக்ஸர் நம்மளோட மிகப்பெரிய உழைப்பாளி, நம்மளுடைய பண்ணைக்காக அதிகமாக உழைச்சது அவன் தான், உழைப்பாளியை என்றைக்கும் நம்ம விட்டு தர மாட்டோம், கண்டிப்பாக பாக்ஸரை நம்ம காப்பாற்ற போகிறோம், பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அவனை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மிருகமும் கொஞ்சம் அசுவாசம் அடைஞ்சுது. 2 நாள் பாக்ஸர் அவனுடைய இடத்துலையே படுத்திருந்தான். நான் இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் ஒரு வேளை உயிர் பழைச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 3 வருஷம் உயிரோடு இருப்பேன், 3 வருஷம் ஓய்வு எடுக்க போகிறேன், அசுவாசப்படுத்த போகிறேன். ஓய்வு அசுவாசன்ற வார்த்தையெல்லாம் இப்போ தான் பாக்ஸர் பேசி கிளவரும் பெஞ்சமினும் கேட்குறாங்க. நான் இங்கிலீஷில் இருக்கிற மீதி வச்சுருக்கிற 22 எழுத்தையும் படிச்சிருவேன் அப்படின்னு நிறைய ஆசைகளை அவன் வளர்த்துக்கிட்டான். பெஞ்சமினும் கிளவரும் எப்போவும் அவன் கூட இருக்க முடியல, வேலைக்கு ஒரு நாள் போயிட்டாங்க. மதியமாக பாக்ஸரை ஒரு வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கவனித்த பெஞ்சமின் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு. எல்லாரும் வாங்கன்னு கத்துறாரு. பெஞ்சமின் இவ்வளவு பதட்டப்பட்டு யாருமே பார்த்தது கிடையாது. பெஞ்சமின் இவ்வளவு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியும் யாருமே பார்த்தது கிடையாது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. பாக்ஸரை ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்ஸர் பத்திரமா போயிட்டு வா, கண்டிப்பாக நீ திரும்ப வருவே அப்படின்னு எல்லா மிருகங்களும் கத்துனது. பெஞ்சமின், முட்டாள் மிருகங்களா, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா, அந்த வண்டியில் என்ன எழுதியிருக்குன்னு படிங்க அப்படின்னு கத்துறாரு. கிளவர் பொறுமையாக அந்த வண்டியில் என்ன எழுதியிருக்குன்றதை படித்தார். அல்ஃபர்ட் சைமன், குதிரை கறிக்கடை அப்படின்னு எழுதியிருந்தது. நம்ம பாக்ஸரை கறிக்கடைக்கு அனுப்புகிறாங்கன்னு பெஞ்சமின் கத்துனதும் எல்லா மிருகங்களும் கதறி அழ ஆரம்பிச்சுது. கிளவர் அழுதுகிட்டே அந்த வண்டியை தொடர்ந்து ஓடுறான். பாக்ஸர் 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 வெளியே வந்துரு பாக்ஸர், உன்னை கொல்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, உன்னை கறிக்கடைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, வெளியே வந்துரு பாக்ஸர் அப்படின்னு கத்துறா. நமக்கு பாக்ஸரை எப்படி தெரியும், 4 உதையில அந்த வண்டியை சுக்குநூறாக ஆக்கியிருப்பான் பாக்ஸர்.
எனக்கெனவோ அந்த பலத்தில் கொஞ்சம் பாக்ஸர்கிட்ட இருக்குன்னு தான் தோணுது. ஒரு உதை இல்லைனாலும் 2 உதையில் அந்த வண்டியோட கதவை உடச்சிக்கிட்டு பாஞ்சு ரோட்டுக்கு வந்திருக்க முடியும் அவனால். ஆனால் அவன் வெளியே வரவே இல்லை. கிளவர் கத்துறதும் அவன் காதில் விழுந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. இந்த உலகத்தில் உழைப்பாளியோட நிலைமை இதுதான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உழைப்பாளியால் பெருசாக வாழ முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனால் ஓய்வு எடுக்க முடியாது, அசுவாசப்படுத்த முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசி சொட்டு ரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட பண்ணையில் வாழ்கிறதுக்கு பதிலாக கறி கடைக்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டானா என்னவோ. பாக்ஸர் இதுக்கு மேலே தப்பிச்சு வெளியே வரப்போகிறதில்லன்றதை உணர்ந்த கிளவர் அந்த வண்டியை இழுத்துட்டு போன குதிரைகளை பார்த்து கத்துறா. தோழர்களே தோழர்களே, உள்ளே இருக்கிறது நம்மளை மாதிரி ஒரு குதிரை தான், தயவு செஞ்சு ஓடுறதை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறா. கிளவர் கத்துனது அந்த குதிரை காதில் விழுந்துதா இல்லையான்றது தெரியல. ஆனால் கிளவர் கத்துனதுக்கப்புறம் தான் அந்த குதிரைகள் வேகமாக ஓடுனுது. தன்னோட இனத்தை ஒரு இடத்துல அழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சும் அதற்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மோசமான உயிரினத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? இவ்வளவு ஏன், பக்கத்து பண்ணையில் நம்மளுடைய இனத்தை கொள்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மற்ற குதிரைகள் கூட அதை ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு கடந்து போணுச்சு. இந்த குதிரை மாதிரி முட்டாள்தனமான விலங்கு வேற ஏதாவது இருக்க முடியுமா? 2-3 நாள் ஆச்சு. ஸ்குவீலர் ஒரு செய்தியை கொண்டு வந்தான். தோழர்களே, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், எவ்வளவோ பணத்தை வாரி அரிச்சிட்டோம், இந்த உலகத்தில் தலை சிறந்த மருந்துகளை கொடுத்துட்டோம். பாக்ஸரை எங்களால் காப்பாற்ற முடியல. பாக்ஸர் கடைசியாக என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? தோழர்களே, முன்னேறுங்கள், இந்த காற்றாலைக்காக முன்னேறுங்கள், விலங்கு பண்ணைக்காக முன்னேறுங்கள், பெரியவருக்காக முன்னேறுங்கள், நமது புரட்சிக்காக முன்னேறுங்கள், நமது தலைவர் போராளி நெப்போலியனுக்காக முன்னேறுங்கள். நெப்போலியன் சொல்வது சரியே, நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். எல்லா மிருகமும் ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது தோழர்களே. நீங்கள் எல்லாரும் எங்களை என்ன நினச்சிட்டீங்க? நாங்கள் பாக்ஸரை கறிக்கடைக்கு அனுப்பணுன்னா நினச்சிங்க. நாங்கள் 1-2 தப்பு பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் நம்மளுடைய உழைப்பாளியை, நம்மளுடைய உழைப்பின் சின்னத்தை கறிக்கடைக்கு அனுப்புவோன்னா நீங்கள் நினச்சிட்டீங்க. அவ்வளவுதான் எங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? வந்த வண்டி என்னமோ கறிக்கடை வண்டி தான், அதில் எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த வண்டி எங்கே போனதுன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? அது கறிக்கடைக்கு போகல, ஒரு மருத்துவமனைக்கு போனது. பக்கத்து ஊரில் இருக்கிற பெரிய மருத்துவமனையை நாங்கள் வற்புறுத்திக்கிட்டே இருந்தோம். பாக்ஸரை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு வற்புறுத்தணும். அவங்கள்ட்ட வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கறிக்கடையோட வண்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம பாக்ஸரை உடனடியாக கூட்டிகிட்டு போனாங்க. அவனுக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இதை நம்பின விலங்குகள் உடனடியாக பெருமூச்சு விட்டுச்சு. அடுத்த நாளே பாக்ஸருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே கிடையாது. பாக்ஸர் மாதிரி ஒரு நபரை பறி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு பன்னிகள் சொன்னது. அன்னைக்கு இரவு ஒரே ஆர்ப்பாட்ட சத்தம், பாட்டில் உடையிற சத்தம். பன்னிகள் எல்லாம் உட்கார்ந்து விஸ்கி குடிச்சுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் விஸ்கியை எப்படி வாங்கியிருக்க முடியும்? அதுக்கான பணம் பன்னிகளுக்கு ஏது? நம்மள்ட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் விற்கலை. உணவு, முட்டை, பால் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ எதை விற்று இந்த பன்னிகள் விஸ்கி வாங்கினது? எந்த ஒரு மிருகத்துக்கும் புரியல, பெஞ்சமினுக்கும் புரியல. விலங்குகளுக்கு இது புரியாமல் இருக்கலாம், விலங்குகளுக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை. உழைப்பாளி, உழைப்பின் சின்னம் பாக்ஸரை கறிக்கடைக்கு அனுப்பி அந்த காசில் தான் அவங்க குடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேலே நம்மளால் இந்த விலங்கு பண்ணையில் இருக்க முடியுமா? இதுக்கு மேலே இவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை பார்த்துக்கிட்டு நம்மளால் இருக்க முடியுமா? நம்மளால் கண்டிப்பாக அந்த விலங்கு பண்ணைக்குள்ளே நடக்கிற எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இதை ஏன் நம்ம பார்க்கணும்? இந்த இடத்த விட்டு போயிடலாம். விலங்கு பண்ணையை விட்டு வந்து சில வருடம் இருக்கும்ல, காலம் உருண்டு ஓடிடுச்சு. ஆனால் விலங்கு பண்ணைக்கு கடைசியாக ஒரு தடவை போயிடணும் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு தடவை வாங்க, விலங்கு பண்ணையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒருவேளை பெரியவர் சொன்ன புரட்சி திரும்ப நடந்திருக்குமோ, எல்லாம் சரியாக இருக்குமோ அப்படின்னு மனசு சொல்லுது. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே. விலங்கு பண்ணையில் பாருங்கள், யாரையுமே அடையாளம் தெரில, எல்லாம் புது புது முகமாக இருக்குது. தோ கிளவர் நிற்கிறா, அங்கே பெஞ்சமின் படுத்து கிடக்காரு, இந்த கூரைக்கு மேலே மோசஸ் இருக்கான். வேறு யாரையுமே அடையாளம் தெரில. பழைய மிருகங்கள்லாம் இறந்துருச்சு போல இருக்குது. காலம் உருண்டு ஓடிடுச்சு, புது புது மிருகங்கள் வந்துருச்சு. அவங்கள்ட்ட போய் ஸ்னோபாலை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியல. பாக்ஸர்னு பேர் சொன்னால் இந்த பேரே வாழ்க்கையில் கேட்டதில்லைங்கிறாங்க. உங்களுக்காக உயிர் விட்ட அந்த 9 கோழிகள்னு கேட்டால் கோழிகளுக்கே தெரியல. புரட்சியை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், நெப்போலியனால் தான் அந்த புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் பெரியவரும் நெப்போலியனும் எவ்வளவு நெருங்கினவங்க தெரியுமா, புத்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
புரட்சி, நெப்போலியன், பெரியவர் எல்லாத்தையும் புத்தகத்தில் மட்டுமே படிச்சிருக்காங்க. புத்தகத்தில் நெப்போலியனுக்கு எப்படி தேவையோ அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்பிக்கிட்டும் இருக்காங்க. எப்பயாவது மிருகங்கள் அதிருப்தி அடைஞ்சா நீங்கள் பசியில் வாடுறீங்களா? பசியில் வாடலாம், தப்பு இல்லை. ஆனால் உணவை மனிதனுக்காக படைக்கக்கூடாது, அதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. கடினமாக உழைக்கிறீங்களா? உங்களுக்காக உழைக்கிறீங்க, அதில் தான் கண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்லித்தராங்க. குறைஞ்சபட்சம் பண்ணையில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இன்னி வரைக்கும் யாரும் 2 காலில் நடக்கவே இல்லை. இன்னி வரைக்கும் யாரும் யாரையும் எஜமா அப்படின்னு கூப்பிடல. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸ்குவீலர் இன்னும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ஆடுகளை கூட்டிகிட்டு எங்கேயோ கொல்லப்புறம் போகிறான். ஆடுகளுக்கு ஏதோ புதிய பாடலையும் சொல்லித்தரான். அன்னைக்கு சாயங்காலமே கிளவர் கவனிக்கிறா, பண்ணைகள் 2 காலில் நடக்க ஆரம்பிக்குது. அதிர்ந்து போனாவ எல்லா மிருகங்களையும் கூப்பிடுறா. ஒவ்வொரு பண்ணியாக 2 காலில் அணிவகுத்து நடந்து வருது. திடீர்னு ஆடுகள் பாட்டு பாட ஆரம்பிக்குது. 4 கால்கள் நண்பர்கள், 2 கால்கள் தலைவர்கள் அப்படின்னு. இந்த பாட்டை முதல் முறையாக கேட்குறாங்க. எல்லாரும் வியந்து போகிறாங்க. இந்த பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு மிருகத்தாலையும் பேச முடியல. 1/4 மணி நேரம் கழித்து பாட்டு பாடுறதை நிறுத்துகிறப்போ போராடணும், எதிர்த்து பேசணும், கேள்வி கேட்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எந்த ஒரு மிருகத்துக்கும் வரல. திடீர்னு நெப்போலியன் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான், கோட் சூட் போட்டுக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு இரவு மனிதர்களை அழைச்சிட்டு வரான். அவனுடைய பங்களாவில் மனிதர்கள் கூட சேர்ந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்குறதுக்கு கிளவர் போகிறான். ஒட்டு கேட்கும் போது தெரிய வருது, மனிதர்கள் சொல்கிறாங்க, பரவாயில்லையே, உங்களோட பண்ணையில் அடித்தட்டு மிருகங்கள் ரொம்ப கடினமாக உழைக்குது, அதுக்கு உணவு கம்மியாக கொடுக்குறீங்க, நீங்கள் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சேஸ் அடித்து குடிக்கிறான். குடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இதை சொல்லலாமா வேணாமான்னு முழுங்கி சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறான். உங்கள்கிட்ட எப்படி கீழ்த்தட்டு மிருகங்கள் இருக்கோ அதே மாதிரி எங்கள்கிட்டையும் கீழ் வர்க்க மனிதர்கள் இருக்காங்க, நம்ம ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு நெப்போலியன் பேச ஆரம்பிக்கிறான். எங்கள் பண்ணையை ரொம்ப பாராட்டாதீங்க, எங்கள் பண்ணையில் நிறைய மூட நம்பிக்கை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் நான் சரி செய்ய போகிறேன். இங்கே ஒவ்வொரு மிருகமும் தன்னை தோழர்கள்னு அழைக்குது. ஏன் பன்னிகளுக்கு மற்ற மிருகங்கள் தோழர்களா? இதற்கப்புறம் தோழர்கள்னு எந்த மிருகமும் பேசாமல் நான் பார்த்துப்பேன். அங்கே கொடிக்கம்பத்துக்கு கீழே பெரியவரான் யாரோ அவருடைய மண்டையோட வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மண்டையோட்டை முதல்ல உடச்சி காலி பண்ணுறேன். எங்களோட கொடியில் குதிரையோட காலும் மாட்டோட கொம்பியும் வரைஞ்சிருக்காங்க. இது என்ன அவங்களோட பண்ணையா? அதை முதல்ல அழிக்க போகிறேன். வெறும் பச்சை கொடி தான் இதுக்கப்புறம் எங்களோட கொடி. ரொம்ப முக்கியமாக இதை விலங்கு பண்ணைன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. இது என்ன விலங்கு பண்ணையா? நாளையிலிருந்து இந்த பண்ணையோட பேர் முதலாளி பண்ணை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் கிளவர் என்ன பண்ணுவா? வழக்கம் போல் 7 விதிமுறைகளை படிக்க போவான்னு நினச்சேன். ஆனால் வயசாயிடுச்சு பெஞ்சமின் மாதிரி அந்த 7 விதிமுறையெல்லாம் படிக்க வேணான்னு போயிட்டா. ஆனால் நம்ம இந்த பண்ணையை விட்டு போகிறோம். ஒரு தடவை கடைசியாக 7 விதிமுறைகளை பார்த்துட்டு போயிடலாம். ஏதாவது புதுசாக இருக்கும்ல, அந்த ஆர்வம் என்னை விட மாட்டுது. 7 விதிமுறைகளை பாருங்கள். ஒரு விதிமுறை எனக்கு மறந்து போயிருக்கு. நான் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அனைத்து மிருகங்களும் சமமானவர்கள் அப்படின்னு ஒரு விதி இருந்ததா எனக்கு ஞாபகம். இப்போ அந்த விதி வேறு மாதிரி எழுதியிருக்கே. அனைத்து மிருகங்களும் சமமானவர்கள், ஆனால் அதில் சில மிருகங்கள் மற்ற மிருகத்தை விட கூடுதலாகவே சமமானவர்கள்னு எழுதியிருக்கு. அனைத்து மிருகங்களும் சமமானவர்கள், ஆனால் அதில் சில மிருகங்கள் கொஞ்சம் மற்ற மிருகங்களை விட கூடுதலாக சமமானவர்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை யாரை பற்றி பேசியிருக்கு? என்னோட பார்வையில் இந்த கதை அவங்கள பற்றி பேசியிருக்கா இல்லை இவங்கள பற்றி பேசியிருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இந்த கதை உங்களை பற்றி தான் பேசியிருக்கு. யார் ஸ்குவீலர், யார் நெப்போலியன்? அவன் ஸ்குவீலர், அவன் நெப்போலியன் கிடையவே கிடையாது. நம்ம தான் ஸ்குவீலர், நம்ம தான் நெப்போலியன். என்றைக்கோ ஒரு தடவை ஒரு டீ கடைக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு நபர் நம்மள்ட்ட வந்து பசிக்குதுன்னு கேட்பார். மேபி அவர் குடிச்சிருந்துருக்கலாம். அப்போது இவன் குடிக்காரன், இவனுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தா இன்னும் அதிகமாக குடிப்பான், இவனுக்கு சாப்பாடு தேவையில்லை. ஏதோ ஒரு குழந்தை வந்து சாப்பாடு கேட்கும். இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அந்த பிச்சையை ப்ரொமோட் பண்ணுறது அர்த்தம். இப்படி எல்லாம் சக மனிதன் உணவு கேட்குறப்போ அதை வாங்கி தராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் அந்த காரணத்தை சொல்கிறவன் தான் ஸ்குவீலர். இந்த காரணத்தை சொல்லும் போது அவங்களுக்கு அந்த உணவை கொடுக்காமல் அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம பிள்ளைக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தரலான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவன் தான் நெப்போலியன். இந்த ஸ்குவீலரும் நெப்போலியனும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான். பிளேட்டோ சொல்வார், அன்பற்ற மனிதர்கள் கட்ட வேண்டிய மாபெரும் கட்டணம்
மோசமான அரசனால் ஆட்சி செய்யப்படுவதே அப்படின்னு. எனக்கு அன்பு இல்லை, ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து வெறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டம் மோசமானவங்கன்றேன், இந்த கூட்டம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்றேன். அப்படிலாம் அன்பு இல்லாமல் நான் இருந்தேன்னா என்னோடய அரசன் அப்படி தான் இருப்பான். ஏன்னா அப்படிப்பட்ட அரசனை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்படி இருந்தால் தான் அவனாலையும் அரசனாக முடியும். அவனும் அந்த கூட்டத்தை வெறுப்பான். ஒரு அம்மா அவங்களுக்கு 4 குழந்தை இருக்கிறப்போ ஒரு குழந்தை தப்பே செஞ்சாலும் அந்த குழந்தைய திருத்த தான் நினைப்பாங்க. அந்த குழந்தைய அழிக்கணும், ஒழிக்கணும், துரத்தணும் அப்படின்லாம் பேசவே மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு அரசன் பேசுகிறான் அப்படின்னா அந்த அரசன் நல்ல அரசன் கிடையாது. அந்த அரசன் அம்மா கிடையாது. அப்படிப்பட்ட அரசன் தான் நமக்கு கிடைப்பான், நம்ம அன்பற்ற மனிதனாக இருந்தால். இந்த கதையில் யார் நெப்போலியன், யார் ஸ்குயிலர்? நம்ம தான் நெப்போலியன், நம்ம தான் ஸ்குயிலர். எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அந்த கதையை முடிப்பேன். இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா ஒன்றே ஒன்று இருக்குது. இன்றைக்காவது எங்கேயோ நீங்கள் இருக்கீங்க, அன்றைக்கி ஒரு மனிதன் உங்களுக்கு முன்னாடி வந்து பசிக்குது அப்படின்னு உணவு கேட்டான்னா அவனுக்கு உணவை வாங்கி கொடுங்க, அவனுக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு பேர் தானம் கிடையாது. அவனுக்கு நீங்கள் செய்கிறதோட பேர் பாவ மன்னிப்பு கேட்குறது, பாவ பரிட்சனை பண்ணுறது. அவன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, பரிகாரம் தேடுறீங்க. எவனோ ஒரு மனிதன் உணவில்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ என்னோட உணவை தாண்டி ஒரு பொருள் என்கிட்ட இருக்குனாலே நான் திருடி இருக்கேன்னு தான் அர்த்தம். அப்படிலாம் இல்லை, நான் புத்திசாலி, பலசாலி, திறமசாலி, இந்த சாலி அந்த சாலி எந்த சாலியாக இருந்தாலும் உங்களுடைய உணவை தாண்டி ஒரு உணவை வச்சுக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது, உரிமை உங்களுக்கு கிடையாது. முக்கியமாக உணவு இல்லாமல் இன்னொரு மனிதன் இருக்கிறப்போ, இன்னொரு உயிர் இருக்கிறப்போ அந்த உயிரோட உணவை எடுத்து வச்சுக்கிறதுக்கான தகுதியோ உரிமையோ உங்களுக்கு கிடையாது. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு. ஆனால் அப்படி வச்சுக்கவே கூடாதான்னு கேட்டால் அப்படி நம்மளால் இருக்க முடியாது. இந்த கம்யூனிசத்தை பேசுகிறப்போ நம்ம ஒரு தவறான அபிப்பிராயத்துக்குள்ளே வந்துடுவோம். கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசன் வேணும்னு நினைக்கிறோம். கம்யூனிச சித்தாந்தன்றது அரசுக்கானது கிடையாது. கம்யூனிசம்ன்றது பிரஜைகளுக்கானது. நிஃப்டி 50, சென்செக்ஸு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, ஃப்யூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸு, கோல்டு, ரிசர்வ் பேங்க்கு, இந்த பேர்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே எப்படி கம்யூனிசம் வர முடியும்? கேபிட்டலிசம் தான் ஒரே வழி. ஆனால் கம்யூனிசம் அங்கே வர வேண்டிய தேவையே கிடையாது. கம்யூனிசம் இங்கே வரணும். சக மனிதன் உணவில்லாமல் இருக்கிறப்போ அங்கே ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே வந்தாலே கம்யூனிசம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த குற்ற உணர்ச்சி வரும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு குறுகிய உணவை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா, எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் அவனோட பசியை போக்கணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பசியோடு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படியாவது பசியை போக்கிடணுன்ற ஒரு உந்துதல் நமக்குள்ளே இருந்தால் கம்யூனிசம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த வெற்றியை தான் கம்யூனிசம் அடையணுமே தவிர ஒரு நாட்டில் வெறும் கம்யூனிசம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. அப்படிப்பட்ட வெற்றியை அடைய முடியாதுன்னு கூட நான் நினைக்கிறேன். இன்னிலிருந்து இந்த காணொளி உங்களை ஏதாவது ஒரு வழியில் மாற்றணும்னா இந்த வழியில் மாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதற்கப்புறம் வாழ்க்கையில் எங்கேயாவது பசியோடு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச குறுகிய உணவை அவனுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பாவ பரிகாரம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சில விஷயங்கள் உங்களுக்கு எங்கேயாவது பொருந்தி போனால் அது தற்செயல் தானே தவிர எந்த ஒரு அரசியல் நிகழ்வையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டணுன்றதுக்காக இந்த கதையை சொல்லலை. இந்த கதை 1945 ஜார்ஜ் ஆர்வெலால் எழுதப்பட்டுச்சு. ஜார்ஜ் ஆர்வெல்ன்ற பேரை சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஏழ்மையில் இறந்து போனார். இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதி அவர் ஏழ்மையில் இறந்துருக்காருன்னா நம்ம எல்லாருமே தோத்துட்டோன்னு அர்த்தம். இந்த மாபெரும் சிந்தனையாளர்களும் மாபெரும் கலைஞர்களும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஏனோ தெரில நம்மளை விட வறுமைக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. வறுமையிலேயே அவங்கள சாக விட்டுடுறோம். செத்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நான் ஜார்ஜ் ஆர்வெலுக்கு செய்யக்கூடிய ஒரு ஜார்ஜ் ஆர்வெல் கிட்ட கேட்குற ஒரு மன்னிப்பாக கூட நான் நினைக்கிறேன். உங்களை நாங்கள் ஏழ்மையில் வாழ விட்டுட்டோமே, ஏழ்மையில் சாக விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மன்னிப்பாக கூட நான் நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.